வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். இன்னைக்கு டெக்கான் கிரானிக்கிளில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. டெக்கான் கிரானிக்கிளின் எடிட்டர் திரு ஆர் மோகன் அவர்கள் அதை எழுதியிருக்காரு. நம்ம சென்னை டைரின்ற ஒரு வீக்லி காலம். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஊழலை ஒழிப்பேன் என்று முதல்வர் சொன்னதோடு செயலிலும் அதை செய்து காட்டியிருக்கிறார். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் கடந்த வாரம் தாசில்தாரை சந்திக்க தாலுகா ஆஃபீஸ்க்கு சென்றார். தாசில்தார் அவரை அமர வைத்து ஒரு கப் காஃபியை வாங்கி கொடுத்து அவருடைய வேலையை முடித்து கொடுத்தார். இது போல எனது வரலாற்றிலேயே நடந்ததில்லை என்று அந்த நண்பர் சொன்னார். அவருக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த இடம் அரசுக்கு சொந்தமானதுன்னு ஒரு போர்டு வச்சிடுறாங்க. இவர் அந்த இடத்த விற்கணும்னு போகும்போது அந்த போர்டு சிக்கலை உருவாக்குது. விற்க முடியல. பெரம்போக்கு நிலம்னா அரசுக்கு சொந்தமானதுன்னு அர்த்தமா? விற்க முடியல. இது என்னுடைய இடம் என்பதை நிரூபிப்பதற்கு அவர் 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கிறார். இதுவரை விஷயம் முடியவில்லை. இதுக்கு ஒரு நல்ல இடத்தையே வாங்கிட்டு போயிருக்கலாமே. ஆமாம், பெரிய இடமா இருக்கும். 150 கோடி இருக்கும் அந்த வேல்யூ. எப்படி விடுவாங்க? அதன் பிறகு கடந்த வாரம் அவர்களாக அழைத்து காப்பி வேறு வாங்கி கொடுத்து உங்கள் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்களாம். என்னால் இது நம்ப முடியலன்ட்டு அந்த நண்பர் இவர் மோகன்கிட்ட சொல்லியிருக்காரு. பிறகு சென்னையின் ஒரு பிரபலமான தனியார் பள்ளி, அவர்கள் அந்த பள்ளியில் கேம்பிரிட்ஜ் பிரிவு என்று ஒரு பிரிவை தொடங்குவதற்கு அனுமதி கேட்டு நடையாக நடந்திருக்கிறார்கள். அண்ணன் மகேஷ் தான் ஜட்டி வரைக்கும் உருவிட்டு தான் போவார் ஸ்கூல் நடத்துகிறவங்கள. கடந்த வாரம் இவர் முயற்சியே எடுக்கவில்லை. கூப்பிட்டு, சார் நீங்கள் அது பர்மிஷன் கேட்டிருந்தீங்க, கிராண்டட் என்று கொடுத்திருக்கிறார்கள். நான் சொல்கிறாரு, 1950களில் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு 2 ரூபா என்று தொடங்கிய லஞ்சம் இன்று பல கோடிகளாக வளர்ந்திருக்கிறது. முதல் முறையாக ஊழலை உண்மையாக ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கை குடிமகன்களுக்கு ஏற்படும் வகையில் இந்த ஆட்சியின் தொடக்கம் இருக்கிறது. என்னங்க சார், முதல்வன் படம் மாதிரி இருக்கு. ஆமாம், நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு டிசி எடிட்டர் இதை சொல்லியிருக்காரு. கடைசி அந்த கட்டுரையை முடிக்கும்போது, as far as the people are concerned, this is a grand start for his innings as chief minister. அதாவது தமிழக முதலமைச்சரோட இந்த தொடக்கம் சூப்பர் ஹிட் என்று முடிக்கிறார். ஸோ இந்த விஜய் அவர்களுடைய இந்த தொடக்கம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இதை தொடர்வதில்தான் முதல்வருக்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. நேற்றைய டீ கடை பெஞ்சில் ஒரு செய்தி வந்துருந்துச்சு. போக்குவரத்து துறையிலும் ஆம்னி பஸ் அப்ரூவலுக்கு ஒரு பஸ்ஸுக்கு 2.65 லட்சம் வரை அமைச்சருக்கும் சேர்த்துன்னு அந்த IAS அதிகாரி கேட்குறாராம். முதல்வர் விஜய் என் ஆட்சியில் யாரும் எதுக்கும் லஞ்சம் தர வேண்டாம்னு சொல்கிறாரு, ஆனால் இவங்க இப்படி கேட்குறாங்களே என்று எல்லோரும் குழம்பி போய் இருக்கிறார்கள் என்று முடித்தார் அப்படின்னு அந்த டீ கடை பெஞ்சில் நேற்று இதில் செய்தி வந்திருக்கு. ஒவ்வொரு மாதத்துக்கும் 100 புதிய ஆம்னி பேருந்துகள் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கான பதிவு மட்டும் பர்மிட், குறிப்பாக ஸ்லீப்பரு நான் ஸ்லீப்பர், இது எல்லாத்துக்கும் பர்மிட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், போக்குவரத்து துறை ஆணையர் என்பவர் தான் வழங்க வேண்டும். இப்போது இந்த பதவியில் பாஸ்கர பாண்டியன் IAS என்ற ஒரு அதிகாரி இருக்கிறார். மற்ற துறைகள்லாம் சீராக வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த போக்குவரத்து துறையில் ஆம்னி பஸ்ஸுகளுக்கான அப்ரூவல் கிடைக்கிறதே இல்லை அப்படின்ட்டு தினமலரில் முதலில் ஒரு செய்தி வருகிறது. வந்த பிறகு கோப்புகள்லாம் வேக வேகமாக நகர தொடங்கி இருக்கிறது என்று தினமலர்லேயே தினமலர் செய்தி எதிரொலி விரைவில் இது நடக்குது அப்படின்ட்டு அந்த செய்தியும் வந்துருந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தால் இந்த போக்குவரத்து ஆணையராக இருக்கக்கூடிய திரு பாஸ்கர பாண்டியன் IAS அவர் இந்த பேருந்து உரிமையாளர்களை அழைத்து, இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் சிவசங்கர் ஒரு பஸ்ஸுக்கு 3 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தார். இப்போ இருக்கிற மந்திரி 2 லட்ச ரூபா கேட்குறாரு. கம்மி பண்ணியிருக்காரு. கொடுத்துருங்க. மாற்றம். இவங்க பஸ்ஸுக்காரங்க CM கொடுக்கக்கூடாதுன்றாரு. இவங்க நான் வரமாட்டேன் போ. யார் இந்த போக்குவரத்துறை அமைச்சர்னா எந்த அமைச்சர்? தம்பி நீ சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிடவே இல்லை, சோத்துக்கு சேர்த்த அமைச்சர். நேற்று எங்கேயும் அப்படி சொல்லியிருக்காரு சார். ஸோ இந்த பாஸ்கர பாண்டியன் என்ன ஐடியா பண்ணியிருக்காருன்னா, 3 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு 1 அமுக்கிட்டு 2 மந்திரிக்கு கொடுப்போன்னு இவர் பிளான் போட்டிருக்காரு. இவங்க தான் கொடுக்கவே மாட்டேன்றாங்களே. மந்திரி எனக்கு 2 ரூபா வேணும்னு சொன்னோன்னே இவர் எங்கள் மந்திரி 2 ரூபா கேட்குறாரு, கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. இன்னும் இந்த ஃபைல் நகரல. சரியா? இந்த 1 மாத காலத்தில் 40 கோப்புகள் நிலுவையில் இருந்தனன்னு சொன்னேன். இதில் ராணிப்பேட்டையில் மட்டும் 2 பேருந்துகளுக்கு இந்த அமைச்சர் அனுமதி அளித்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டால், ராணிப்பேட்டை MLAவின் பரிந்துரை. ராணிப்பேட்டையில் PNS டிராவல்ஸ் என்ற ஒரு டிராவல்ஸுக்கு மட்டும் 2 பேருந்துகளுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. இதுக்கு மட்டும் எப்படி மந்திரி காசு வாங்காமல் கொடுத்துருக்காருன்னு பார்த்தா, இது அந்த ராணிப்பேட்டை MLAவின் பரிந்துரையில் இது கொடுக்கப்பட்டிருக்காரு. சரி பரவாயில்ல, அவங்க 2 பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க பணம் வாங்காமன்னு பார்த்தா, ராணிப்பேட்டை MLA அந்த பஸ்ஸுக்காரன்ட்ட ஒரு பஸ்ஸுக்கு 3 லட்ச ரூபானா 6 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. அங்கே போக வேண்டிய பணத்தை MLAவே அடிச்சிட்டாரு. இப்போ இந்த சோத்துக்கு சேர்த்த மந்திரி கீழே ஒரு வழக்கறிஞர் டீமை வச்சுருக்காராம்.
இந்த பஸ் ஓனருங்களாம் அங்கிட்டு போகவே மாட்டாங்க. செக்ரட்டரியேட்டை கொடுத்தா கொடுக்கலன்னா போகாதான், நாங்கள் முதலமைச்சர் கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்காரு, இங்கே போகல. இந்த அமைச்சருக்கு கீழே இருக்க இந்த வழக்கறிஞர் டீம் அண்ணே பேசிக்கல வாங்க, 2 ரூபா தான், இதுக்கு முன்னாடி 3 ரூபா, இப்போ 1 ரூபா கம்மி, வந்து வாங்க பர்மிட்டை வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க என்று பேரம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த டெக்கான் காணிக்கல் எடிட்டர் வந்து இன்றைக்கி எழுதியிருக்கக்கூடிய இந்த கட்டுரையை ரொம்ப முக்கியமான கட்டுரையாக பார்க்கிறேன். உதாரணங்களோடு சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு மேகசினோட எடிட்டர்னா அவருக்கு இந்த மாதிரி பல பெரிய இடத்த லஞ்ச விவகாரங்கள் அவரோட கவனத்துக்கு வரும். அவர் எழுதியிருக்கிறத பரவாயில்ல, முதலமைச்சர் சும்மா வெறும் வாயில் பேசலை, இந்த மாதிரி ஊழலை ஒழிக்கிறேன்னு பேசினவங்க எவனுமே இதை செஞ்சதில்லை. அதான் சொல்கிறாரு, 50கள்லேருந்து இருக்க பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு 2 ரூபா வாங்குறதுல ஆரம்பிச்சது இன்றைக்கி இது நிறுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய மெனஸாக இது வளர்ந்துருக்கிறது. அதனால் இப்போ இவர் இதை செஞ்சு காட்டுறாரு அப்படின்னு எழுதியிருக்காரு. அதை இந்த சோத்துக்கு சேர்த்த மந்திரி மாதிரியான ஆட்கள் எல்லாம் கெடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். இன்னும் இது போல் ஒவ்வொரு துறைகளிலும் அவ்வப்போது நடக்கும். இந்த டீ கடை பெஞ்சில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சிஎம் கூட்டு ஆம்னி பஸ் பஞ்சாயத்து என்னன்னு கேட்டால் முடிஞ்சு. ஸோ இது எல்லாவற்றையும் முதல்வர் பார்ப்பதற்கு நேரம் இருக்காது, எல்லா தகவல்களும் முதல்வரை சென்று சேராது. அதுக்கு தான் நாம் தினமலர் போன்ற ஊடகங்கள் இருக்கிறோம். தினமலரில் க்ளீனாக எழுதிட்டாங்களா சார்? இன்னொரு வேற ஊழலை ஒழிக்கிறதுக்காண்டி மற்றொரு செய்தி வேற வந்திருக்கு சார். சரி, பத்திரப்பதிவுத்துறையில் மிச்ச அரசு அலுவலகங்கள்லாம் ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல கண்காணிப்பை தீவிரப்படுத்தினால இ-சேவை மையம் மூலமாக ஊழல் வாங்க தொடங்கியிருக்காங்களாம். அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார். அந்த ஆய்வு பண்ணுறாங்கிறதே நல்ல செய்தி இல்லையா? அதாவது பெரும்பாலான இடங்களில் கேஷ் டிரான்சாக்ஷனை நிறுத்திட்டாங்க. சில கட்டணங்கள் இ-சேவை மையத்தின் மூலமாக வாங்க வேண்டி இருப்பதன் காரணமாக அந்த இடங்களில் லஞ்சம் வாங்கிடுறாங்க. 1. 2, சில இடங்களில் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும். அந்த மாதிரி ஆய்வு செய்யக்கூடிய இடங்களுக்கு போகும்போது எடு அப்படின்ட்டு வாங்கிடுறாங்க. அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதுக்கான ஆய்வுகளில் அரசு ஈடுபட்டிருக்கிறது வந்திருக்கு. இது ஒரு என்கரேஜிங் நியூஸு. ஸோ இந்த ஊடகங்களோட இந்த சப்போர்ட்டு, இந்த ஆலோசனைகள் வந்து தாவேக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் என்று நான் பார்க்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மீடியாவில் ஹைலைட் ஆனவுடனே டக்குன்னு நடவடிக்கை எடுங்க. ஒரு 3 மணி நேரத்தில் வில்லனை பந்தாடி கதையை முடிச்சு கடைசியில் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு போகிற விஜயத்தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருக்குறோம். அந்த வேகத்தை நமது மனது இயல்பாக எதிர்பார்க்கும். அரசு துறையில் யதார்த்தத்தில் அதுபோல் நடக்காது என்றாலும் வேகமாக இன்னும் வேலைகள் நடக்க வேண்டும் என்று இயல்பாக நாமும் எதிர்பார்க்கிறோம், மக்களும் குழந்தை இயேசு முதல்வரிடம் எதிர்பார்க்கிறார்கள். ஸோ இதை இன்னும் துரிதப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இது போல் ஊடகங்கள் செய்தி வந்தோடனே வந்த வேகத்தில் நடவடிக்கை எடுத்தால் பயம் இன்னும் அதிகரிக்கும் எல்லாருக்கும். அந்த போக்குவரத்துறை அமைச்சர் சாயங்காலத்துக்குள்ளே கையெழுத்து போட்டுருவார் கோப்பில் இல்லையா? இதுதான் வேணும். 24 மணி நேரத்தில் ஒரு நிர்வாகத்தையே தலையீடாக மாற்றியது தான் முதல்வன் திரைப்படம் இல்லையா? அதுபோல் செய்ய முடியாத நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனாலும் இது மாதிரியான விஷயங்களில் விசாரித்து நடவடிக்கை எடுப்பது என்பது எளிது. ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு, ஹோம் செக்ரட்டரி தான் அந்த இதுக்கு பர்மிட்டுக்கு பொறுப்பு, கூப்பிட்டு என்னென்னு பாருங்கள், அந்த பாஸ்கர பாண்டியன் யாரோ ஒருத்தர் இருக்கார் அந்த டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கன்னா முடிஞ்சு போச்சு. சார் கொடுத்துட்டேன் சார் பர்மிஷன், முடிச்சு விட்ருவாங்க. அதுதான். அடுத்ததான் இந்த மதுரை மாநகராட்சியில் வரி மோசடியை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த செய்திகளும் வரல. இப்போ நீதிமன்றம் வந்து 60 நாளில் வந்து விசாரித்து இறுதி சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. தமிழக முதல்வரிடம் வேகத்தை எதிர்பார்க்கிறோம்னு சொல்லிட்டு நாம் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுக்கு இந்த சம்பவங்கள்லாம் ஒரு உதாரணம். நாம் நமது நிகழ்ச்சியிலே கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னாடி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். மதுரையில் மிகப்பெரிய வரி மோசடி நடைபெற்று அதிமுக இதை கையில் எடுத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தாக்கல் செய்து உயர்நீதிமன்ற கிளை சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரணைக்கு உத்தரவிட்டு மேயரோட கணவரை கைது பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஸோ ஒய்ஃப் தான் மேயர்னாலும் மேயரோட கணவர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு கைது பண்ணாங்க. இந்த மக்களின் நலனுக்காக அந்த ஊழல் என்னன்றதை லைட்டாக கோடிட்டு காட்டுகிறேன். இப்போ நம்ம வீடு இருக்குது, இது மாதிரி ஒரு கமர்ஷியல் வணிக வளாகம்னு வச்சுங்க. இதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா வீட்டு வரி என்றால் அந்த வீட்டு ஓனர் எங்கே கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஒரு 1 லட்ச ரூபா வரியை கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்ச ரூபாயை லஞ்சமாக வாங்கி அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டாங்க. இன்னொன்று, மாநகராட்சி கணக்கில் செலுத்த வேண்டிய பல தொகைகள் தனியார் நபர்களின் கணக்கில் சேர்ந்திருக்கிறது. அந்த பில் கலெக்டராக இருந்தவங்கலாம் யூசர் நேம் பாஸ்வேர்டை தனியார் நபர்களுக்கு கொடுத்து மதுரை மாநகராட்சி பூரா எங்கள் வரி குறைச்சி தரேன் துட்டை கொடுது, வரி குறைச்சி தரேன் துட்டை கொடுன்னு வாங்கி பெரிய அமௌண்ட் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிங்க. மேலும் மேலும் நீதிமன்றத்தில் அவகாசம் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். பழைய ஆட்சியில் செய்ய மாட்டாங்க அவங்க, தெரிஞ்ச விஷயம், பண்ணதே அவங்க தானே. புதிய ஆட்சியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீதிமன்ற மேற்பார்வையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணை இது. கூப்பிட்டு இதெல்லாம் வந்து சிஎம் ரிவ்யூ பண்ணணும், இல்லைன்னா அந்த வீணா போன மணிவாசனாவது ரிவ்யூ பண்ணணும். அவர் வேலை தானே இது. கோர்ட்டில் ஹியரிங் வருதுல்ல, இன்னும் அவருக்கு நிறைய வேலை இருக்குது போல இருக்கே. அப்போது நிறைய வேலை இருக்குதான். உள்துறை செயலர்னா சும்மா இல்லை,
இப்போ வேலை செய்ய முடியலன்னா போங்க, வேறு வேலைக்கு போங்க. வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை இங்கே போடுங்கள். இருப்பாங்க ஒரு சிலர் பரபரப்பர நல்லா இருப்பாங்க. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக எல்லாம் இருந்தார் நரேஷ் குப்தா என்று. ஜெயலலிதாவிடம் உள்துறை செயலாளராக இருந்திருக்கிறார். இரவு பகல் பாராமல் வேலை பார்ப்பார். ஹோம் செக்ரட்டரின்றவருக்கு லாண்ட் ஆர்டரையும் சேர்த்து பார்க்கணும். உளவுத்துறை அறிக்கைகளை பார்க்க வேண்டும். அதுவும் இந்த அரசாங்கத்தில் அந்த உள்துறை செயலாளரோட பணி மிகவும் அதிகமாகி இருக்கிறது. அவர் தான் தோளில் தூக்கி சுமக்கணும். தேர்தல் ஆணையம் நியமித்த மணிவாசன் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னா சீக்கிரமாக முட்டு சத்துக்கு கூட்டு போயிடுவார். இந்த முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு வழக்கறிஞர் நியமனத்திலேயே என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். இந்த குளறுபடிக்கு மொத்த காரணமும் உள்துறை செயலாளர். அரசு வழக்கறிஞர்னு ஆரம்பிச்சிட்டிங்க, ஆடு திருநவரை வழக்கறிஞராக போட்டுறீங்கன்னு தொடர்ந்து பேசி 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 பாவம் அவரவே நீக்க வச்சிட்டிங்களே சார். நீக்கியது மகிழ்ச்சி. இது நாமும் ஊடகங்களும் சரி, நாமளும் சரி தொடர்ந்து இதை பேசிகிட்டு இருந்தோம். நீக்கிட்டீங்க. இந்த தப்பு எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும்மா. இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும்ல. இது ஒரு தனியார் நிறுவனம் இல்லை. ஒருத்தர் வேலைக்கு சேர்க்குறான், எப்போ சரியில் பாவா நீ போய் நாளைக்கு வாப்பா அப்படின்றது அரசு வழக்கறிஞர் பதவி. அப்போ இந்த தப்பு எப்படி நடந்துச்சு? அப்போ அந்த நபரை யாரோ ஒருத்தர் பரிந்துரை பண்ணியிருப்பார்ல, அவர் யார்? அந்த பரிந்துரை பண்ணதை ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் கையெழுத்து போட்டிருக்கல, யார் அது? மணிவாசன். அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த தவறு மீண்டும் நிகழாது. அவரை மட்டும் நீக்கிட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த தப்பு பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை? அது லோக்கலில் யாரோ ஒரு தாவக எம்எல்ஏவோ ஒரு மாவட்ட செயலரோ காசு வாங்கிட்டு தான் அதை போட்டிருப்பாங்க இல்லையா? அதை கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்கணுமா? மாவட்ட ஆட்சியர் ஒரு விசாரணை நடத்துவார், காவல் கண்காணிப்பாளர் ஒரு விசாரணை நடத்துவார், உளவுத்துறை ஒரு விசாரணை நடக்கும். இவ்வளவையும் தாண்டி ஆடு திருடிய நபர் எப்படி இங்கே வந்திருக்கிறார்? சார் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் தானே சார் இது ஆமாம், வழக்கறிஞர் கிளியரன்ஸ் வாங்கியிருக்காங்க. வாங்கி தானே அது நடக்குது. அது ரொம்ப அவசரத்துல அறகுறையா அதை பண்ணிட்டாங்க போல. அரசு பணி நியமனத்தில் எப்படிமா அறகுறையாக பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்காக வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க? கால அவகாசம் இல்லை போல. அப்போ 36 இந்த பணிக்காலம் முடியுதுன்னு உத்தரவு போட்டது யாரு? ஏற்கனவே அந்த உதாரணத்தை சொன்னேன்ல. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் 6 மாதங்கள் பணியில் தொடர்ந்தார்கள் சொன்னேன்ல. அதை நீங்க ஏன் பண்ணல? என்ன அவசரம் உங்களுக்கு? அப்படி பார்த்தா சார் மாவோயிஸ்ட் கூட இருக்காரு ஒரு வழக்கறிஞர், அவர் ஏன் நினைக்கல? எழுந்திருக்கு. புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இதுதான் துரிதமான நடவடிக்கை என்று சொல்கிறோம். ஒரு மணிவாசன் கோச்சு பாருலாம் சிஎம் நினைக்கக்கூடாது. அவர் முதல்வரை பற்றி நான் கேள்விப்படும் விஷயங்கள் என்னென்னா, பாவமாச்சு அவர் கஷ்டப்படுவார், இப்படி பாவமாச்சே கஷ்டப்படுவார்னு சொல்லி தான் கொளத்தூர் கோமான் இன்று லண்டனில் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார். அவர்களது கடமை, அதுக்கு தான் சம்பளம் வாங்குறாங்க. அவங்களோட கடமை மெர்சியே பார்க்கக்கூடாது. உங்களுக்கு கீழே 8 கோடி பேர் இருக்காங்க, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர மணிவாசனோட நண்பராக யோசிக்கக்கூடாது, ஒரு இண்டிவிஜுவலாக யோசிக்கக்கூடாது. திரு விஜய் அவர்கள் நீங்கள் ஒரு நாட்டோட ராஜா. அந்த நாட்டு மக்களுக்கு செம்மையான முறையில் நீதி பரிபாலனம் வழங்க வேண்டியது உங்களது கடமை. அதற்காகத்தான் நீங்கள் ராஜாவாக இருக்கிறீர்கள். அந்த நீதி பரிபாலனம் செய்வதில் யார் இடையூறாக வந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் நீங்கள் நல்ல முறையில் ஆட்சி நடத்த முடியும். இது ஒரு அரசனுக்கான இலக்கணம். போக புரிந்து கொள்வார். குழந்தை அரசு தானே. அடுத்ததா கனிம வளத்துறையில் 28 மாவட்ட அதிகாரியை ஒரே நாளில் தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்களே சார், என்ன சார் காரணம்? கனிம வளத்துறைக்கு அமைச்சராக இருந்தவர் ஒரு பெரும் பெருச்சாலி, வயது முதிர்ந்த பெருச்சாலி, துரைமுருகன் அவர். எஸ். அப்போது அந்த துறை எப்படி செயல்பட்டிருக்கும் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. இவங்களை டிரான்ஸ்ஃபரே பண்ண முடியாது தம்பி. அதான் சொல்லியிருக்கேன்ல, ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் டாப் அப்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்ட்டு. இப்போது கரூரில் நிறைய மண், மைன்ஸு, மினரல்ஸ்லாம் நிறைய இருக்குன்னா அங்கே ஒருத்தர் 1 கோடி ரூபாய் கொடுத்து அந்த போஸ்ட்டுக்கு வந்திருப்பார். அவருக்கு 365 நாள் தான் டைமு. 366வது நாள் அவர் அந்த பணியில் தொடர வேண்டும் என்றால் டாப் அப் பண்ணும். இப்படி டாப் அப் பண்ணிட்டு அதே இடத்துல நினைப்பாங்க. இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இந்த புதிய அரசு தலைகீழ் மாற்றம். சென்னையில் இருப்பவர் திருவண்ணாமலையில் இருப்பவர் திருநெல்வேலியில் இருப்பவர் செங்கல்பட்டு, இப்படி மாற்றியிருக்கிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து திருப்பி புது இடத்துல ஆரம்பிப்பாங்க. அண்ணா இவர் ஒருத்தர் வருவார், பச்சை சட்டை போட்டு ஒருத்தர் வருவார், வந்தார்னா நம்ம பார்த்துக்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதை தீவிர கண்காணிப்பில் வைத்திருந்து இதை சரி செய்ய முடியும். இதெல்லாம் வரவேற்க தகுந்த ஒரு நடவடிக்கைகளாக நான் பார்க்க சார். உண்மையிலே இந்த கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் செயல்பாடு நல்லா இருக்கு. ஏன்னா செய்தியில் வேணும்னே கல்குவாரி நடத்துறவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஜல்லிகளுக்கு தட்டுப்பாடு, கிரேனைட் கல்லுக்கு தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி ஊடகங்களில் செய்தி போட சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் தொடர்ந்து அது கடுமையாக்குறேன் சார். டைட்டன் பண்ணணும். இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு டிபார்ட்மெண்ட்டை பயத்தை உருவாக்கலாம். புரியுதா? நீ போய் ஒரு இடத்துல உட்காந்து செட்டிங் பண்ணி எந்தெந்த மைண்ட்ஸ்லாம் காசு வரும்ன்ட்டு கண்டுபிடிச்சி அந்த மைனுக்கு எவன் புரோக்கர்ன்றதை பார்த்து அவனை கொண்டு வந்து கொடுப்பான்ட்டுலாம் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்குள்ளே திரும்பி மாற்றி விட்டுறணும். இப்படி ஓரளவுக்கு மட்டுப்படுத்த முடியும். ஒரு தொடக்கம் தானே இது. அடுத்ததா தொடர்ந்து அவரை பாவம் ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிருப்பார் போல.
சார் உண்மையிலேயே வந்து ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார் உடல்ல, அதனால தான் சார் சிங்கப்பூர் போயிருக்காரு. அவரை போய் இப்படி தவறான செய்தியை பரப்பிட்டீங்க, ஓடி ஒளிஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு. இவ்வளோ வியாதியை வச்சுக்கிட்டு இவர் எப்படி நடமாடுறாருன்னு எனக்கு உள்ளபடி தெரியலப்பா. எனக்கு உடலில் பல பிரச்சனைகள் உள்ளன. அலர்ஜி, நரம்பு பிரச்சனை, இதய பிரச்சனை, இன்னும் கிட்னி மட்டும்தான் நல்லா வேலை செய்து போடுறது உடம்புல மொத்தத்துலையும். சரி, நான் கேட்குறேன், இவ்வளோ வியாதியை வச்சுக்கிட்டு உங்களை யார் கஷ்டப்பட்டு எம்எல்ஏ வரைக்கும் சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போங்க, அந்த இடத்துல தாவேகா வந்து ஜெயிச்சுட்டு போகுது. வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்துல கையிலயும் அடிபட்டிருக்கும், நெஞ்சு வலியும் வரும்ல. அதுலயும் அவர் சொன்னதை பாத்தீங்களா? 2016 ஒரு செக் பண்ணிருக்காரு, 2023 செக் பண்ணிருக்காரு. இதுக்கு இடையில ஏங்க செக் பண்ணலன்னா, திமுக ஆட்சியில இரவு பகல் பாராமல் கடும் முளைச்சிருக்காரு சார். உடம்புல இவ்வளோ நோவை வச்சுக்கிட்டு இப்படி கடுமையாக உழைச்சா மொத்தமாக புட்டுன்னு போயிடாது. கவனமாக இருக்க வேணா. எனக்கு இதில் எழக்கூடிய இன்னொரு சந்தேகம், அண்ணன் ஆர்.ராசா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர் முன்னாடியே டிக்கெட் வாங்கிட்டார் தெரியுமா? டிக்கெட் வாங்கிட்டாருன்னா சிங்கப்பூருக்குயா. சார் ஏவாவிலே சொல்லியிருக்கா அப்படி சார், என்னைக்கு வந்து ரைடு வந்துச்சோ அன்னைக்கே நான் வந்து டிக்கெட் வாங்கியிருந்தேன், ரைடு வந்ததுனால நான் அடுத்த நாள் போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன், டிக்கெட்டை போஸ்ட்போன் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். சோதனை பண்ண அதிகாரிகள்ட்ட சொல்லியிருக்காரு, அந்த நியூஸ் பேப்பர்லேயே போட்டிருக்கு சார். அது இதில் நாம் கவனிக்க வேண்டியது 2 விஷயங்கள். சோதனை பண்ண அதிகாரிகிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அது சோதனை பண்ண அதிகாரி கண்டிப்பாக போய் அலுவலகத்தில் சொல்லியிருப்பார், சார் இந்த மாதிரி உடம்பு சரியில்லையா, கிட்னி ஃபெயிலியரா, சிங்கப்பூருக்கு போகிறாரு. இல்லை சரிப்பா நல்லா இருக்கு, கிட்னி நல்லா இருக்கா, மற்ற எல்லா பாட்டும் ஃபெயிலியரான், சிங்கப்பூர் போகிறாருன்னு சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கே ரிப்போர்ட் சர்க்குலர் போட்டிருக்கணும்ல. அனுப்பி விட்டுட்டு அதுவும் நாம் நிகழ்ச்சியில் சொன்ன பிறகு போடுறீங்க ரிப்போர்ட் சர்க்குலர். அவர் பாருங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, போறப்ப பிரஸ் மீட் கொடுக்கல, போறப்போ யார் ரகசியமா துண்டை போட்டு ராத்திரியோட ஓடுற நீ. அது வசனம் வேற பேசுறாரு, திமுக காரங்க ஓடவும் மாட்டாங்க ஒளியவும் மாட்டாங்கன்னு. சரி, இப்போ இன்னொரு கேள்வி. அப்போ திரு விஜய் அவர்கள் ஓடுன்னு ஓடினாருன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? விஜய் அவர்கள் சும்மா இல்லாம சிங்கப்பூர்ல போய் ஒருத்தர் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு, ரொம்ப மன உளைச்சல் ஆகிருக்கு. இது வந்து டிவிஎஸ்சியோட டிஜிபி திரு அருண் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. என்ன வெற்றி? இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண முடியாதுமா, லுக்கவுட் சர்க்குலரை சேலஞ்ச் பண்ணி அவர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு, கோர்ட் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அதுதான் சார் சொல்றேன், முதலமைச்சர் அவர்கள் ஓடுன்னு ஓட்டாருன்னு சொல்றாங்க, நாங்க ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லைன்னு ஏவாவில் பேசுறாருன்னா அது அவரோட வெற்றியா நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு அரசாலே அவரை பிடிக்க முடியல, ஒரு தனிப்பட்ட அதிகாரியால எல்லாத்தையும் பண்ண முடியல சார். இப்போது நாம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நெஞ்சுவலி, அலர்ஜி, கிட்னி ஃபெயிலியரு. சார் கிட்னி சரியா கிட்னி நல்லா இருக்கு. வேற என்னப்பா? நரம்பு பிரச்சனை. ஓகேவா? இது வந்து ஒரு ரொம்ப உலகத்தில் 10 லட்சத்திற்கு ஒருவருக்கு தான் வரக்கூடிய ஒரு வியாதி மாதிரியான அரிய வியாதிலாம் கிடையாது இது, இல்லையா? நார்மலாக இந்தியாவில் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் மெடிக்கல் ஹப்பு என்று அழைக்கப்படக்கூடிய தமிழகத்தில் சென்னையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு வியாதிகள் தான் இந்த வியாதி. அருணை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று வச்சுருக்கீங்களே, அப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் டுபாகூர் டாக்டரா இல்லை கிட்னி தட்டுறவங்களா? உங்கள்கிட்ட நல்லா வேலை செய்தே அதுதான், அதை திருடி வாங்கி பயந்துட்டு போகிறீங்களா? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மாதிரி நீங்களும் கிட்னி தட்டுற வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் மருத்துவமனை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இல்லையா? முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் அந்த மருத்துவமனை ரிப்பன்லாம் கட் பண்ணாரு, அப்போ தானே டம்மி மருத்துவமனையா சார்? அதுதான் நானும் கேட்குறேன். அப்போ இந்த உங்கள் மாலதி குறிப்பிட்டாங்களே வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல்னு உங்கள் அப்பா வரட்டு ஒரு போர்டு கிட்டலாம் வச்சுட்டு போன பிறகு அங்கே கந்துவட்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே, அது மாதிரியான ஹாஸ்பிட்டல் அது. அப்போது அருணை மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்க எல்லாம் டம்மி டாக்டர், அங்கே ஒழுங்காக சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அங்கே குறிப்பாக நரம்பியல், அலர்ஜி, கார்டியாலஜி, இது 3க்கும் அங்கே வைத்தியம் கிடையாது. கரெக்டா சார்? ரொம்ப பெஸ்ட் காலேஜா, ரிசர்ச் சென்டர் அது இல்லைங்க சார்? நான் கேட்குறது பதில் சொல்லுங்கம்மா. அப்போ ரிசர்ச் சென்டரு பெஸ்ட்டு காலேஜ்லாம் சொல்கிறீங்க, நியூராலஜி, கார்டியாலஜி, பல்மோனாலஜி ஆர் இந்த அலர்ஜி மெடிசன், இதுக்கு அங்கே வைத்தியம் கிடையாது. கரெக்டா? டுபாகூர் சொல்லுப்பா சார், ஹை ஸ்பெஷாலிட்டியில் கட்டி வச்சிருக்காங்க டுபாகூர். அப்போ உன் சொந்த ஹாஸ்பிட்டலில் இத்தனை கோடி ரூபாய் போட்டு கட்டின ஒரு ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்க்காம நீ எதுக்கு சிங்கப்பூர் போகிற? சிங்கப்பூரில் முதல் நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற, மறுநாள் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் இருக்க. முதல் நாள் லைஃப் லைன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நியூஸ் வந்துச்சா? நம்ம தானே பிரேக் பண்ணோம். நீங்க பிரேக் பண்ணதுனால தான் வேற ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்காரு. அதையும் தானே பிரேக் பண்ணா? மவுண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. மவுண்ட் எலிசபெத் இல்லை சார், ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நரம்பியலுக்கு மட்டும் இருக்கு சார், ஒரு ஹாஸ்பிட்டலே இதயத்தை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும், அதனால மாறி போயிருப்பாரு. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குப்பா, அந்த மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலு கிட்னிக்கு பெயர் போனது. கிட்னி தூக்கிட்டாங்கன்றீங்களா? இல்லை, எனக்கு என்னமோ ஒரு கிட்னியை ரிப்பேர்னு தோணுது எனக்கு. அண்ணன் சரியாக வைத்தியம் பார்க்கணும், இதை மட்டும் சொல்கிறாரு. கிட்னியில் ஏதாவது ஆயிருக்கும் அவருக்கு. அப்போ உண்மையிலே வந்து அப்படி வைத்தியம் பார்க்கணும்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அங்கே போங்க, பிரச்சனையே இருக்காது. கிட்னி இருந்தால் தானே பிரச்சனை. இல்லை, ஒரு மனுஷன் பிரச்சனைன்னு வந்தா அவரோட கிட்னியை களவாடுற அளவுக்கு எதுக்கு நீங்க இப்போ 2 பேரும் சிந்திச்சிட்டு இருக்கீங்க? அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வேற ஒரு டயர் ரிப்பேரா இருக்குதான், வேலு போனார்னா சார் அதுக்கு எனக்கு புரியாது சார்.
உன் கட்சிக்காரன் தானே, அவனுக்காக ஒரு கிட்னியை கொடுக்க மாட்டியா நீ? வாழ்றதுக்கு 200 கோடி 300 கோடி அடிச்சு வைக்கிறது, நீங்க என்னன்னா மொத்தத்தையும் முடிச்சு விட பிளான் போறீங்களே சார். சரி, நெக்ஸ்ட் போ. இது தொடர்பான மற்றொரு செய்தி வேறு வந்திருக்கு சார். நேற்று வந்தது சார் தினமலர்ல. முதல்வர் விஜய் எச்சரிக்கையால் திமுக மாஜிக்கல் கலக்கம் அப்படின்னு வந்திருக்கு சார். கலக்கி ஒரே நாளில் இவ்வளோ வியாதி வந்திருக்கே ஒரு மனுஷனுக்கு, அப்புறம் கலக்கமா இல்லையா? அவர் கலங்கியது இல்லாமல் சேகர் பாபு, மூர்த்தி, எனது அருமை நண்பர் நேரு போன்றோர் பெரும் கலக்கத்தில் தான் இருக்கிறார்கள். உளவுத்துறை போய் செக் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க, டிக்கெட் எதுவும் புக் பண்ணுறாங்களான்ட்டு. இனிமேல் உஷாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்ககிட்டையும் கட்டிங் வாங்கிக்கிட்டு தப்பிக்க வைக்கக்கூடிய நபரைத்தான் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக போட்டிருக்கிறீர்கள். அவர் எந்த எல்லைக்கும் செல்வார். ஆனால் துரைமுருகன் சொல்கிறாரே சார், காமராஜர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற விஸ்வரூபத்தையே நாங்கள் பார்த்துருக்கோன்னு. இல்லை, நீங்கள் பயப்படுறாங்கன்னு சொல்கிறதுக்காக நான் கேட்குறேன். பயம் இல்லாமல் இருக்காது மாலதி, அடிப்படையாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம மேலே இவ்வளோ வழக்கு போட்டப்போ கூட தெம்பாக நின்னது காரணம் நம்மக்கிட்ட 100கணக்கான கோடி சொத்து இல்லை. சொத்து இருந்துச்சுன்னா நம்மளும் பயப்படுறோம். கண்டிப்பாக அவங்களுக்கு பயம் இருக்கும். இல்லீகலாக சம்பாரித்த இந்த சொத்தை காப்பாற்றணும், சிறைக்கு போகாமல் தப்பிக்கணும். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் வேலு அவர்களும் தப்பித்து விட்டார்கள். நீதிமன்றத்தின் மூலம் கைது செய்யக்கூடாது என்ற உத்தரவு பெற்றிருக்கிறார்கள். அது போல நம்மாலும் தப்பிக்க முடியுமா என்ற கலக்கம் அவர்களுக்கு இருக்கும். இப்போது நீதிமன்றத்தின் உத்தரவால் தப்பித்த திரு வேலு, திரு செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு ஆபத்து நீங்கி விட்டதா? இல்லை சார். ஏன் நீங்களே என்ன ஆபத்து இனிமேல்? அதான் கோர்ட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றுச்சு. இவருக்கு செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குக்கும் ஆன்டிசிபேட் வேலையே கொடுத்துட்டாங்க. வேலுவுக்கு நாட் அரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் என்ன இருக்குது? ஜெயிலுக்கு போக போகிறதில்ல, அப்புறம் என்ன ஆபத்து இருக்குன்றீங்க? மேல்முறையீடு பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு போகணும் போலியது வரைக்கும் விசாரிப்பாங்க. அது ஒரு ஆள் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா சிக்கல் தானே சார். 10 வருஷம் ஆகுமா? அப்போ விஜய் ஆட்சியில் இருக்காரானே தெரில அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் ஆபத்து இன்னும் நீங்கவில்லை. ஏன் நீங்கவில்லை? அமலாக்கத்துறை இது வரப்போம் பிடிச்சிட்டான் தம்பி. ரெண்டுமே ஷெட்யூல்டு அஃபென்ஸ். செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிய வழக்கில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு சட்ட பிரிவுகள் ஷெட்யூல்டு அஃபென்ஸ். அண்ணன் வேலு மீது வழக்கு போட்டிருப்பதே லஞ்ச ஒழிப்புத்துறை, அதுவும் ஷெட்யூல்டு அஃபென்ஸ். நீங்கள் இங்கே தானே முன்ஜாமீன் வாங்குவீங்க. அங்கே அமலாக்கத்துறையின் வழக்கில் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி 500 நாட்கள் சிறையில் இருந்தார். ஸோ இடியின் தாக்குதல் இருக்கிறது. இப்போ இடி தாக்குதலேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? பிஜேபியோட கூட்டணி வைக்கணும். அவ்வளோதான். அதுக்கு ஏற்ற மாதிரியே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேறு ஒன்று சொல்லியிருக்காரு. இன்னும் 6 மாதத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருப்பாரா? திமுக எம்பிக்களான திருச்சி சிவா போன்றவர்கள்லாம் வந்துட்டு மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சார். சரி, எனக்கு அரசியல் தெரியலன்னு வச்சுக்க, தெரியாமல் உங்கள்கிட்ட கேட்குறேன். 29 வரைக்கும் பிஜேபி ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போ பிஜேபி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, மோடி தான் பிரதமர் இல்லையா? அதில் எப்படிப்பா திருச்சி சிவா மந்திரி ஆவார்? இல்லை சார், இடையிலே ஒரு டாக் ஓடிட்டு இருந்துச்சு. என்னன்னா பிஜேபி அமைச்சரவை வந்து மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டணி வச்சுட்டு அடுத்த 2029 நம்ம 2 கூட்டணி வச்சுக்கலாம், இப்போ 2 அமைச்சரவை கொடுங்க அப்படின்னு சொன்னால் தருவாங்களே? இல்லைப்பா, அப்போது நீங்கள் கூட்டணியில் சேரணும் இல்லையா? சேர்ந்தாதான் இது சாத்தியம் சார். அப்போது ஒரு முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்எல்ஏவான அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி சொல்லுகிறார் என்றால் ஏன் இப்படி பேசுகிறார்? உண்மையாகவே புரிஞ்சுதான் பேசுகிறாரா? இது நேச்சுரல் கோர்ஸ் மாலதி, நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நேற்று ஊடகங்களில் செய்தியில் பார்த்தேன், மக்களவையை அடுத்து மாநிலங்களவையிலும் காங்கிரஸை விட்டு ரொம்ப தள்ளி திமுகவுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று. எங்களுக்கு தள்ளி போடுங்க, அவங்க கூட நாங்கள் அண்ணன் தண்ணி புழங்குறது இல்லை, தள்ளி போடுங்கன்ட்டாங்க. காங்கிரஸ் தலைமையில் தான் பிஜேபிக்கு எதிர்ப்பு அணி இருக்கிறது. அங்கே வந்து ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ் தான் டெல்லியை பொறுத்த வரைக்கும். பிஜேபி, நான் பிஜேபி, காங்கிரஸ், இதுதான் அங்கே பாலிடிக்ஸ். இப்போ காங்கிரஸ் உங்களோட இல்லை, வேறு எந்த கட்சியும் உங்களை சீண்டவே மாட்டுறாங்க. அண்டு பிஜேபிக்கு உங்களோட 22 எம்பி வேணும். ஸோ இது நேச்சுரல் கோர்ஸ் அங்கே தான் போகுது. அதை அடிப்படையாக வைத்து தான் அனிதா ராதாகிருஷ்ணன் இதை சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவருக்கும் அமலாக்கத்துறையில் வழக்கு இருக்கா? திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு சார், அடுத்தடுத்து நம்ம கட்சிக்கு மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைக்கு போகிறாரா? அதுதான் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரும் நிகழ்வு இருக்கட்டும். ஸோ அது பாமக தாவேக அரசுக்கு ஆதரவு தரப்போகிறதா தருகிறதா என்ற அடிப்படையில் தான் அது திரு அன்புமணி அவர்கள் சொன்னதை நாம் பார்க்க வேண்டும். திருமாவளவன் அவர்களுடைய பதற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். நாமளும் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பேசுகிறோன்னே தெரியல. திமுகவும் நாம் தமிழரும் நெருக்கமான உனக்கு நேயம் வந்துச்சு. பேனா சிலையை உடைப்பேன் என்று சொல்லுபவரிடமெல்லாம் கொஞ்சி குழவுகிறார்கள், என்னை கொஞ்சவில்லை. அதனை மீனிங் எதுக்கு? அணி மாறிடுச்சு, நீங்கள் இப்போ அவங்க அணியில் இல்லை. அந்த கட்சியை தீய சக்தி ஒழிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லும் ஒரு கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்து அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறீர்கள். அப்போ இயல்பாக திமுக வேறு கூட்டணியை தேடி போவது என்பது இயல்பு, அதுதான் அரசியல். திருமாவளவன் எதிரியாகிவிட்டான். நீங்கள் வந்து 2 எம்எல்ஏ வச்சுருக்கீங்க, ஒரு அமைச்சர் பதவி வச்சுருக்கீங்க, நீங்களே எம்பி. ஆனால்
திரு சீமான் அவர்கள் வெறும் 4% தான் வச்சிருக்காரு. அவரே வச்சிருக்காரு, இன்செக்யூரிட்டி தராரு. அனாதையா நிக்கிறாரு. 8% இருந்தது 4% ஆயிடுச்சு. பென்ஸுக்காருக்கு பெட்ரோல் போடணும். இல்ல அது எப்படி திருமாவர்களுக்கு இன்செக்யூரிட்டியை கொடுக்குது? திருமாவுக்கு இன்று இருத்தலே இன்செக்யூரிட்டி. ஏன்னா தினமலர்லயே ஒரு செய்தி வந்திருக்கு, பாமக வந்து தாவேக கூட நெருக்கமா இருக்கு. ஆமா, இன்னொன்று அது இயல்பு தானே. 2% வச்சுக்கிட்டு நீங்க அடிக்கிற கூத்து தாங்க முடியல. 4 வச்சுக்கிட்டு 7 இருக்காங்க. வன்னியரசுக்கு பதிலாக திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை அமைச்சராக்கினால் வன்னியரசு கொடுக்கக்கூடிய தொல்லை அளவுக்கு அவர் கொடுப்பாரா? இந்த தாவேக அமைச்சர்களுக்கு போடக்கூடிய கட்டளைகளை எங்களுக்கு போடாதீர்கள், நாங்கள் ஒரு பக்கம் வசூல் செய்து கொள்கிறோம், அவ்வளவுதான் நிபந்தனை. அண்டு கம்ஃபர்டபுள் 4 வருது இல்லை. நீங்க 2 வச்சுக்கிட்டு துணை முதலமைச்சர் பேசுறீங்க. திருச்சி கிழக்க கேட்குறீங்க, அவங்க கேட்பாங்களா? அங்கே எங்களுக்கு ஆளே இல்லை, வேணாம் நீயே வச்சுக்க. நார்த்தில் ஏதாவது காலியானா சொல்லு, இந்த மதுராந்தகம் வேணால் கொடுங்க. அதில் திருச்சி கிழக்கு வைகோ அவர்கள் வேற, நான் கேடையங்கடையும் சொல்கிறேன், எனக்கு ஒன்று கொடுங்கன்னு இருக்காரு. யாருக்கிட்டப்பா கேட்குறேன்? அண்ணன் தானே கேட்குற, கேட்டுக்க. திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, போய் பேனா சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொன்னவருக்குள்ள நெருக்கம் காட்டுறீங்கன்றாரு. இவர் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு பேசுறாரு. இவர் அமித்ஷா அவர்கள் கூட நெருக்கமா இருக்காரு சார். அமித்ஷா அவர்கள்லாம் போன் அடிச்சு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜி அப்படின்னு சொல்றாராம் திருமாவளவன் அவர்கள்ட்ட. அது ஏன் உங்களுக்கு இவ்வளோ பெருசாக தெரியுது? அமித்ஷா உள்துறை அமைச்சர், ஒரு கட்சியோட லீடரு. அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சர். அவர் வாழ்த்து சொல்றது பெருமையாக உங்கள் நிகழ்ச்சி மேடையில் சொல்லக்கூடிய அளவுக்கான செய்தியே கிடையாது. இது இப்போ யாரோ இப்போ இந்த எதிர்க்க சிலிண்டர் போட ஒருத்தர் வராரு, அண்ணா எனக்கு நீங்கள் பிறந்த நாள் நேன்னு சொல்லு, என்ன சொல்லுவார்? சரி தம்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்களா? எல்லா எம்பியோட டேட் ஆஃப் பர்த் அங்கே இருக்கும். இன்னொன்று அவங்க அப்படிதான் லைட்டா நூல் விட்டு பார்ப்பாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்கள் அதை அவ்வளோ பெருமையாக பேசுறீங்க. கனிமொழி அவர்களுக்கு கூட தான் பர்த்டே விஷ் பண்ணாங்க, அவருக்கு ட்விட்டர்லயே போட்டாங்க. அவங்க அந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்களா? இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, திமுகவே தான் பார்த்துட்டு இருக்கு, அதனால அவங்க தனியா பார்க்கலாம். இதை ஏன் இவ்வளோ பெருசாக பேசுறீங்க நீங்க? அப்போ உங்களை பற்றி சுயமதிப்பீடு உங்களுக்கு இவ்வளவு தானே? சார் அதுவும் அவரோட கடந்த கால அரசியலே பிஜேபி எதிர்க்கிறது தான். எதுக்கு அரசியல்? அதிமுக கூட்டணி வைக்க மாட்டேன், பிஜேபியோட இருக்கு. தாவேகவும் திமுகவும் சேரணும், ஏன்னா பிஜேபி எதிர்க்கணும். திமுகவை தீய சக்தி என்று சொல்லக்கூடிய தாவேகாவும் திமுகவும் இணைய வேண்டுமா? நீங்க ஏன் பாமக கூட இணையக்கூடாது? இப்போ பாமக உள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அன்புமணி சான்ஸ் கிடைச்சா செக்ரட்டரி போயிடுறாரு. இப்போ அவரும் வந்தாருன்னா இந்த அரசு இன்னும் பலப்படும் அல்லவா? தாவேக அரசு எது செஞ்சாலும் சரின்றீங்க நீங்க. அப்போ பாமகவும் வந்துட்டாங்கன்னா ஏன் இருங்க நீங்க அந்த அணியில? தாவேகவும் திமுகவும் ஒன்னா சேரணுமா? இவரும் பாமக தோகுது, பாமக இது கூட சேர மாட்டார் அவரு. இது நீங்க 2 தான் வச்சிருக்கீங்க. அந்த அமித்ஷா அவர்களை சந்தித்த போது திருமாவளவன் எப்படி அமர்ந்திருக்கிறார் என்றதை புகைப்படத்தை பாருங்க. நீங்க ஹோம் மினிஸ்டர் தானே, நீ ஒரு எம்பியா, ஒரு கட்சியோட தலைவரையா? அதனால தான் உங்களை பற்றி உங்களுக்கு இப்படி ஒரு மதிப்பீடு இருப்பதனால தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இந்த மேடையில் பேசுகிறீங்க, அப்போ என்ன அவர் வாழ்த்து சொல்கிறதுனால நீங்கள் ஹோம் மினிஸ்டர்னு அர்த்தமா? எதுக்கு இப்போ சொல்கிறீங்க? போன வருஷம் ஆகஸ்ட்டுக்கு சொன்னது கரெக்டாக, அதை ஏன் அடுத்த ஆகஸ்ட் வரும்போது சொல்கிறீங்க? இவர்கள் எல்லாம் யார் என்று காலம் அடையாளம் காட்டுகிறது தம்பி. பெரிய லீடர் நினச்சிட்டு இருப்பீங்கல்ல, இவங்களோட அசல் முகம் இதுதான். ஒரு நெருக்கடி வரும்போது நிலை தடுமாறுகிறார்கள், தெரிகிறதா? ஜெயலலிதா மேடையில் சொல்லுவாங்களா? அது ஒரு பெருசாக கன்சிடரே பண்ண மாட்டாங்க. நான் பிஸியாக இருக்கேன், இப்போ எனக்கு தேவையில்ல பர்த்டே விஷயம் சொல்லுன்ட்டு ஃபோனே எடுத்துருக்க மாட்டாங்க இந்த அம்மா, தெரியுமா? அதுதான் ஆளுமை. எல்லா நேஷனல் லீடர்ஸையும் வீட்டுக்கு தான் வர வைக்க வந்தம்மா, கரெக்டா? அதுதான் ஆளுமை. கருணாநிதி என்னைக்காவது எனக்கு இவர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரா? யார் யார் வாழ்த்து சொல்லுன்னு கூப்பிட்டு பஞ்சாயத்து தான் எழுப்பார் அவர். ஸோ இவர்கள் எல்லாம் காலம் அடையாளம் காட்டுகிறது, அவ்வளோதான். இவங்களெல்லாம் லீடர் நினச்சிக்கிட்டு ஏமாந்துட்டு இருந்தோம். நம்ம உண்மையிலே இவங்க யாருன்றது தெரியப்படுத்துது, அவ்வளோதான். சார் விஜய் அவர்கள் கரூரில் பேசின அந்த நிகழ்ச்சியை வந்து அரசு பள்ளியில் ஒளிபரப்பப்பட்டுச்சு சார். அது தொடர்பாக வந்து அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இது என்னங்க புதுசா, இது எல்லாச்சும் நடக்கிறதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஸ்வநாதன் எந்த துறைக்கு அமைச்சர்? உயர்கல்வித்துறை அமைச்சர். கல்வியை பார்க்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்படி பேசுகிறார் என்றால் அவருக்கு கீழ் இயங்கும் கல்லூரிகளின் தரம் எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவேக அரசே விஜயோட ஸ்பீச்சை பள்ளிகளில் ஒளிபரப்பியது தவறு என்று 2 தலைமை ஆசிரியர்களை பணி இடைநீக்கம் செய்திருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு தவறுன்னு சொல்லி. தவறு என்ன? இனிமேல் இதெல்லாம் போடாதீங்கன்னு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இந்த ஆளுக்கு என்ன வந்துச்சு? அட்டைப்பூச்சின்னு சொன்னேன், தெரியுதா? இருக்க பேருக்கு மொத்தமாக எடுத்து விட்டுருக்கு. அதுதான். இன்னொன்று, ஏங்க அது பள்ளி கல்வி, நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேளுங்கன்னா முடிஞ்சு போச்சு, ரைட்டா? என்ன மீறி தான் நீ அண்ணனை தொடரணும், முட்டு கொடுக்குறாங்களாம். இருக்கிறதுலேயே ஒஸ்ட்டு அட்டைப்பூச்சி இந்த காங்கிரஸ் கட்சி தான்ப்பா. பிஹேவியரை பார்த்தியா? அது வேறு துறைங்க. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது பேசியிருக்காரு, இல்லை இது பேசுவார். என் துறை சம்மந்தமாக கேளுங்க. ஸ்கூலில் தான் போட்டிருக்காங்க, காலேஜில் போடலை. போட்டால் நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி தானே பேசணும். என்ன தவறு? காலங்காலமாக நடக்குதான். காலங்காலமாக எப்பப்போ நடக்குது? இந்த அதிகாரம் இவங்களெல்லாம் நிதானம் தவற வைக்குது, தெரியுதா? இவரை எல்லாம் தேர்ந்தெடுத்த மதுரை மக்களை சொல்ல வேண்டும்.
சார் டிடி தினகரன் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க, திமுகவும் அதிமுக கூட்டணி நிமிக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு சார், திமுக கூட்டணியில் ஜெயிச்சவங்கலாம் கூப்பிட்டு வச்சுட்டு அமைச்சர் பதவியில் இடம் கொடுக்குறீங்க, அது நியாயம்னா அதிமுக திமுக கூட்டணி வைக்கிறது நியாயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நான் பல முறை திரு தினகரன் அவர்கள் ஒரு இன்டெலிஜென்ட் பொலிட்டீஷியன்றதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்திருக்கேன். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை ஊகித்து இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நார்மலைஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் நமக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு இல்லை, ஐயோ இன்னும் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி, அதை நார்மலைஸ் பண்ணுறாரு. சிபிஎம் ஒரு கட்சி, சிபிஐ ஒரு கட்சி, முஸ்லீம் லீக் ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி. இந்த கட்சிகள் எந்த காலத்திலும் நாங்கள் திமுகவோடு கூட்டணி வைக்கவே மாட்டோம் என்று சொன்னதே கிடையாது. அல்லது திமுகவை அழிப்பதற்காகத்தான் நாங்கள் கட்சி நடத்துகிறோம் என்றும் சொன்னது கிடையாது. ஆனால் அதிமுக எதற்கு தோன்றியது? திமுக முடிச்சு கட்டணுன்றதுக்காக தானே. திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் தானே எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கினார். ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டு திமுகவில் போய் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சதுக்கு என்ன குதிச்சாங்க சார் எல்லாம்? குதிச்சாங்க இல்லையா? போகலாமா? அங்கே போய் நீங்கள் கால் நினைக்கலாமா, கை நினைக்கலாமா? எதிர் துருவங்களில் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் மக்கள் நலனுக்காக அல்ல, தங்களது சுயநலனுக்காக கரம் கோர்ப்பதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அதுதானே நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. எப்படி எடப்பாடி இப்படி ஒரு துரோகத்தை தமிழக மக்களுக்கு செய்ய முடியும், அதிமுக தொண்டர்களுக்கு செய்ய முடியுன்றதை தானே நம்ம மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் சிபிஎம்மும் சிபிஐயும் விடுதலை சிறுத்தைகளும் தாவேக அரசுக்கு ஆதரவு தருவதும் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்வதும் ஒன்றா? இவர் ரெண்டே ஒன்றாகிறார். கவனிச்சிங்களா? நார்மலைஸ் பண்ணுறாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு சார், ராஜாஜி அவர்களும் அண்ணாதுரை அவர்களும் எதிர் முனையில் இருந்தாலும் கூட்டணி வச்சாங்கல்ல. அந்த காலகட்டம் வேறு. திமுக தங்களது கொள்கைகளுக்கு நேர் எதிரான கட்சியோடெல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறது. காங்கிரஸோடு கூட்டணி வைக்கவில்லையா? ஆனால் அதிமுக தொண்டனால் திமுகவை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதிமுக தொண்டன் திமுக ஒரு தீய சக்தி என்று அவர்கள் தலைவர்களால் சொல்லி சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் இப்போது டிடிவி தினகரன் இதை சொல்வதற்கான தேவை ஏன் எழுந்திருக்கிறது என்றால், டிடிவி தினகரன் ஏன் இன்டெலிஜென்ட் பொலிட்டிஷியன் நான் சொல்கிறேன்னா, திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்தாதான் டிவிகேவோட செல்வாக்கை வீழ்த்த முடியுன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட ஒரு ஃபினாமினன் இது இந்த டிவிகே. இதை வீழ்த்தணுன்னா எல்லா கட்சிகளும் சேர்ந்து டிவிகேக்கு எதிராக ஒரு வேட்பாளரை போடணும். அது இடைத்தேர்தலுக்கே பொருந்தும். ஸோ அதைத்தான் டிடிவி தினகரன் அவர்கள் குறிப்பிடுகிறார். இதை நார்மலைஸ் பண்ணுறார் தினகரன் அவர்கள். அண்ட் அதை நோக்கித்தான் அரசியல் பயணிக்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த தொடக்கத்தில் பேசின மாதிரி இந்த தாவேகாவின் இந்த ஊழல் எதிர்ப்பு என்ற நடவடிக்கையே இவர்களுக்கு வேப்பங்காயாக கசக்கிறது. ஆமா, மக்களுக்கு பழகிருச்சுன்னா அப்புறம் இவங்க வந்ததுக்கு அப்புறமா அதை எதிர்பார்ப்பாங்கல்ல. இன்னொன்று, திமுக அதிமுக மாதிரி சும்மா தமாசுக்கெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் போட மாட்டாங்க. நிஜமாவே உண்மையிலேயே சீரியஸான கேஸ் போடுவாங்க. போட்டால் இவர்கள் கதி இல்லாமல் என்ன? ஸோ அதனால் தான் அடுத்த மாதம் கவிழ்கிறது, அதற்கு அடுத்த மாதம் கவிழ்கிறது. இது நீடிக்காது. 6 மாதத்தில் முதல்வர் ஆகிறார் மு.க. ஸ்டாலின். அதுக்கு முதல்ல எம்எல்ஏ வேணா? சரி விடுப்பா பாவம், நம்ம வெந்த புண்ணில் வேலை பச்சா வேணாம், கடல் இது வந்து வச்சுக்கலாம். பாவம் அவரு நேற்று தான் சார் ஒருத்தர் கமெண்ட் ஒன்று பண்ணுறாரு, லண்டன்ல அவரு போய் கால் வச்சதுல இந்தியா தோத்துட்டே இருக்கா சார். இங்கிலாந்துக்கு இந்தியா மேட்ச் நடந்தால் ஃபுல்லாக தோத்துட்டாங்க சார். ஸோ அதனால் திரு தினகரன் அவர்கள் இதை நார்மலைஸ் பண்ண முயற்சி செய்கிறார். அதை நோக்கித்தான் தமிழக அரசியல் செல்கிறது என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லை, இன்னைக்கு டிஎம்கே அரௌண்டு 30 இருக்குது, இவங்க அரௌண்டு 20 இருக்காங்க. 50க்கு மேலே போயிடுச்சு விஜயோட பர்சன்டேஜ். அப்போ நீங்கள் தனித்தனியாக நின்று எப்படி வீழ்த்த முடியும்? அப்போ தோக்கிறதுக்குன்னு போட்டி போடுவீங்களா? வீழ்த்தணும்ல விஜயை. அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். 7 இடைத்தேர்தல் நடக்குதுன்னா 7லேயும் விஜய் ஜெயிச்சாருன்னா சும்மாவே உங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு. தீய சக்தி தீர்ந்து போன சக்தின்றார். அப்படி இந்த இடைத்தேர்தலையும் ஜெயிச்சிட்டாருன்னா ஏதாவது பண்ண முடியுமா? இன்னும் இந்த ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் அக்ரெசிவாக நடக்காதா? அதனால் எப்படியாவது இவர்களை வீழ்த்த வேண்டும் தாவேக்காவை, இல்லையா? அதுக்கு ஒன்று சேர்ந்தால் தான் வழின்னா சேர்ந்துட்டு போவீங்க. நமக்கு தான் சுருக்குன்னு இருக்கும். ஐயோ என்னப்பா இங்கே போய் ஒன்று சரிங்க, அவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறேன்னு ஏற்கனவே சதி திட்டம் தீட்டினவங்க தானே. சார் நேற்று சிவி சண்முகம் அவர்கள் தரப்புல இருந்தா இபிஎஸ் டீம் ஒரு தரப்பு இருந்து சண்டை நடந்துருந்துச்சு சார். என்ன சார் காரணம்? எல்லா இடங்களிலும் குறிப்பாக தனக்கு எதிரான தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் செல்வாக்காக இருக்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் நடக்கக்கூடிய கூட்டங்களில் எவ்வளவு வன்முறையை நிகழ்த்த முடியுமோ நிகழ்த்துங்கள் என்று திரு எடப்பாடி பழனிசாமியை உத்தரவிட்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு 1.5 மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன். திருப்பூரோ பொள்ளாச்சி ஏதோ ஒரு சைடில் ஒரு அதிமுக கட்சி பிரமுகர் ஒருவர் இறந்து விட்டார். திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு செல்கிறார். கூட்டத்தில் ஒருத்தனை விட்டு துரோகி அப்படின்னு கத்த விடுறார். இது மாதிரி கூட்டம் நடத்தினா இங்கே கல்லூட்டேரி அப்படின்றது. ஒரு டீசெண்டான ஆளாக இருந்தால் ஐயோ இது ஒன்றும் சரிப்படாது போல இருக்குது, நம்ம பேசாமல் தாவேக்காக போயிடுவோம், எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க, 2 செல்ஃபி போட்டு அவங்க பாட்டு 7 இருப்பாங்க, அப்படி இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்கன்னா நிம்மதி இல்லை எடப்பாடிக்கு. அதனால தான் இந்த வேலையை பண்ணுறாங்க.
உண்மையிலேயே நேற்று அந்த வயலன்ஸை பார்த்தோன்னே ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்க, கல்லுகள் எல்லாம் கொண்டு எரிஞ்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாச்சு. ஒரே கட்சிக்காரங்க இப்படி சண்டை போட்டுறது நல்லா இருக்கா? 2 கட்சிக்காரங்க சண்டை போட்டால் ஜாலியாக வெடி போகலாம். ஒரே கட்சிக்காரங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டா அந்த பசுபதி ஆட்களுக்கு திமுக காரன் மேலே கூட இவ்வளோ கோவம் வராது போல இருக்குது. அதை பார்த்து அண்ணன் தம்பி ஆகிட்டாங்க இருக்கு. கஷ்டமாக இருந்துச்சு. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் சொல்கிறேன், அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லை. எனது பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாம் கூட என்னை அழைத்து கவலை பகிர்ந்து கொண்டார்கள். இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஏடிஎம்கே ரிவ்யூ பண்ணணும், நல்லதில்லை அதுன்ட்டு. சரி, எப்படி ரிவ்யூ பண்ண சொல்லு அப்படின்னு. இல்லை எப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாம். எப்படி பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஆக்டோபஸ் அந்த கட்சியை விட்டு அகற்றப்படாத வரை அதிமுகவோட ரிவைவலுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. எனக்கு மட்டும் என்ன சந்தோஷமா அதிமுக அழியிறது? நம்மளோட வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அப்ஜெக்டிவாக பார்த்தீங்கன்னா தேடுறதுக்கு அறிவுபூர்வமாக சிந்தித்தீர்கள் என்றால் பாசிபிலிட்டி இருக்கான்னா இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பா. முக்கியமான தலைவர்களை எல்லாம் கட்சியை விட்டு போயிட்டு இருக்காங்க. அவர்களை போகாமல் தடுப்பதற்கு ஒரு சிறு முயற்சியை கூட தலைமை எடுக்கவில்லை என்றால் எப்படி அந்த கட்சி தேரும்? எதிர்த்து ஓட்டு போட்ட 25 பேரின் அரசியல் எதிர்காலத்தை முடிக்கும் வரை நான் ஓய மாட்டேன். இது ஒன்று தான் பழனிசாமிக்கு லட்சியம். இப்போ எப்படி சரியாக வருது சொல்லு? இப்போ அடுத்து கோவையில் மீட்டிங் நடந்துச்சுன்னா வேலுமணி ஆதரவாளர்களும் எடப்பாடி ஆதரவாளர்களும் சண்டையிட்டுக் கொள்வார்கள். ஒரு ஸ்டேஜில் இப்போ உடுப்பா சரியாக வராதுப்பா உடுப்பா அப்படின்னு போனோன்னு கூட ஜால்ரா கோஷ்டிகளை வச்சுக்கிட்டு புரட்சித் தலைவர் மிதுன் வாழ்கன்னு கத்திரவனை வச்சுக்கிட்டு கட்சி நடத்தலான்னு ஒரு பிளான் போட்டுட்ருக்காரு. ஜெயிக்கிற ஐடியா இருக்கவன் தானே வெறியோட வேலை செய்வான். இவருக்கு ஜெயிக்கிற ஐடியாவே இல்லையே. அசால்ட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள இருக்கவங்களே புலம்புறாங்க. அவர் சொத்தை வட்டி கொடுத்துருக்கு, காசை காப்பாற்றணும், பேப்பர் மில்லை காப்பாற்றணும், சாக மில்லை காப்பாற்றணும். கட்சியோட சொத்துக்களை கோழி அடை காப்பது போல் மேலே உட்கார்ந்து கொண்டு காப்பாற்றி விட்டு மகனிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக போகணும். இவ்வளோதான் ஒரு பிளான். இப்போ எப்படி உருப்படும் அந்த கட்சி சொல்லு? எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லை. வருத்தத்தோடு தான் நான் சொல்கிறேன். ஜெயலலிதா போன்ற ஒரு தலைவர் பிரிந்து போன அத்தனை பேரையும் அழைத்து சேர்த்து அவர்களுக்கு பதவி கொடுத்தாருப்பா. வளர்மதி முத்துசாமிலாம் பேசாத பேச்சா? ஆரம் வீரப்பனோட சேர்ந்துக்கிட்டு முத்துசாமிலாம் என்னென்ன வேலையை பார்த்துருக்கா தெரியுமா? KKS ராமச்சந்திரன் அவர் ஜேஎன்இயில் தான் இருந்தார் கொஞ்ச நாள். அப்போது பிரச்சனை நடக்கும்போது ஜேஎன்இயில் இருந்தார். வளர்மதி ஓபிஎஸ் அவ்வளோ பெரிய லீடரு, அவங்க பெருந்தன்மையாக நடந்துக்கிறாங்க. நீங்கள் அவங்களோட பெரிய ஆள் அப்படித்தானே? இந்த மதுரை மாநாட்டில் புரட்சி தமிழர்னு பட்டம் கொடுத்தவொடனே இவர் உண்மையிலேயே நம்ம புரட்சி தலைவியோட பெரிய ஆள். அவங்க அந்த 2 டைட்டிலை விட பெரிய டைட்டில் புரட்சி தமிழர். ஏன்னா எம்ஜிஆர் மலையாளி, இவங்க கன்னடிகா, நம்ம ஒருத்தர் தான் தமிழர் அதிமுக லீடர்ஷிப்லேயே அப்படின்னு இவராக நினச்சிக்கிட்டார். பெரிய லீடர் தான் போல இருக்கு நம்ம தம்பி அப்படின்னு ஃபீல் ஆகிட்டார். நல்ல உருப்படா தம்பி. சார், தமிழக தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமி அவர்களை தமிழக அரசு ராஜினாமா செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க சார். இன்னும் ராஜினாமா பண்ணவே இல்லையே சார், என்ன சார் காரணம்? சுயமரியாதை, நாகரீகம் இது 2ம் இருக்கும் அதிகாரிகள் ஒரு வார்த்தை சொன்னதும் ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார்கள். சேர்மன் சிவ்தாஸ் மீனா, தகவல் ஆணையர்கள் அபய்குமார் சிங் அண்டு USRB சேர்மனாக இருந்த சுனில்குமார், தீயணைப்பு ஆணையகத்தின் தலைவராக இருந்த திரு சங்கர் ஜிவால், இவர்களெல்லாம் நல்ல அதிகாரிங்க. ஒரு வார்த்தை சொன்னதும் பஸ் தேங்க்யூ போயிட்டாங்க. இந்த அம்மா ஜோதி நிர்மலாசாமி என்னை ஆளுநர் தான் நீக்க முடியும், நான் ஒரு நேர்மையான அதிகாரி, CM கிட்ட யாரும் என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க, சகாயத்தை விட நான் நேர்மையான அதிகாரி, சகாயத்தை விட நேர்மையான அதிகாரினா போன்னு சொன்னால் போயிடணும். 2017 முதல் 2021 அதிமுக ஆட்சி காலத்தில் பத்திரப்பதிவுத்துறையின் IG, 2021 முதல் 2024 வரை பத்திரப்பதிவுத்துறையின் அரசு செயலர், அடுத்த 2 ஆண்டுகளுக்கு மாநில தேர்தல் ஆணையர். நான் ஏற்கனவே நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 பத்திரப்பதிவுத்துறை IGக்கள் சிக்கலான கோப்பு என்று நிலுவையில் வைத்திருந்த கோப்புகளை 1 மாதத்தில் ஜோதி நிர்மலாசாமி கிளியர் செய்தார் என்று. அதாவது என்னென்னா டிஸ்பியூட், இப்போது எங்கே டிஸ்பியூட் அரைஸ் ஆகும்னா அக்ரிகல்ச்சர் லேண்டை கமர்ஷியல் லேண்டாக மாற்றுறோம், அதுக்கு ஃபிக்சேஷன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த இடத்துல நீ இப்போ இந்த டி நகரில் ஒரு கிரவுண்டு வாங்குறேன்னா அதுக்கு ஏற்கனவே கைட்லைன் வேல்யூ இருக்குது. செங்கல்பட்டில் வயலாக இருக்கிற இடத்துல பிளாட்டு போட்டேன்னா அதுக்கு வேல்யூ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்? சரியா? அப்போது ஏன்னா அது ஏக்கரில் இருக்கும் மெஷர்மெண்ட்டு. இப்போ நீ போய் ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்குற பதிகிற, அப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ கைட்லைன் வேல்யூ, எவ்வளோ பத்திரப்பதிவு கட்டணும்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்? இட் இஸ் கால்ட் ஃபிக்சேஷன் சார்ஜஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாயிகிட்டேருந்து 5 ஏக்கர் லேண்டை வாங்கி லே அவுட்டை போடுறாரு ஒரு ரியல் எஸ்டேட்டு உரிமையாளர். இப்போ போடும்போது அதுக்கு ஒரு கிரவுண்டு எவ்வளோன்ட்டு எப்படி வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஏக்கரோட விலை வேறு இல்லையா? அதுக்கு ஃபிக்சேஷன் சார்ஜஸ் அதை மாவட்ட பதிவாளர் செய்து கொண்டிருப்பார். அதில் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா மேலே உயரதிகாரிகிட்ட போகும். இது மாதிரி டிஸ்பியூட்டில் இருக்கிற 100 பத்திரம் இருக்குது பழைய. அதாவது ஒரு பெரிய பெருச்சாலியான IAS ஆஃபீஸர்கள்லாம் அந்த பதவியில் இருந்திருக்கிறாங்க. ஐயோ இது காம்ப்ளிகேட்டட், நம்ம இதை தொட வேணான்னு விட்டு போயிட்டாங்க.
அதை பூரா இந்த அம்மா எடுத்து கிளியர் பண்ணுறாங்க. அண்ட் அந்த மாதிரி கிளியர் பண்ணி வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனு நேரடியாக சென்று அந்த இடத்தை பார்வையிட வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். இவங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆய்வு செய்த காலம் எந்த காலம் தெரியுமா? கோவிட் ஃபஸ்ட்டு வேவ். செகண்ட் வேவ்லையாவது ஓரளவுக்கு கோவிட்னா என்னன்றது ஐடியா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வேவ்ல என்னன்னே புரியாது இந்த வியாதி. வாய் திறந்தா செத்துருவன்ட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? எவனுமே வெளியே வரல சார், வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டாங்க சார். தம்பி பூந்தமலை ஏற வீட்டில் கிரிக்கெட் விளையாண்டுருந்தாங்கப்பா. அப்போ போய் இவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தை இயேசு அரசுக்கு திருமதி ஜோதி நிர்மலா சாமி இது போல முடிவு செய்து பெரும் தொகையை லஞ்சமாக பெற்ற 90 பத்திரங்களின் பட்டியலை தருகிறேன், விசாரித்துக்கொள்ள. இந்த பட்டியலிலேயே ஜோதி நிர்மலா சாமி ஆய்வு செய்து எடுத்த முடிவால் அரசாங்கத்துக்கு எவ்வளவு ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் இதில் பதிவு செய்து 72,89,85,350 ரூபாய் இழப்பு. இதை பண்ணிட்டு போய் செக்ரட்டரியாக உட்காந்துட்டாங்கம்மா. மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு நெருக்கம். குடும்பத்தோடு கூப்பிட்டு வந்து சிஎம்ஐ பார்த்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதிகாரினா அதிகாரி மாதிரி இருக்கணும், ஃபேமிலி எதுக்கு கூப்பிட்டு வர நீ? இந்த நேர்மையான அதிகாரி இப்போ உட்கார்ந்துக்கிட்டு நான் மாநில தேர்தல் ஆணையர் பதவியிலேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் இவர் ஒரு பெண் சகாயம் அப்படிலாம் எழுத வைக்கிறது. ஸோ இவர் முதல்வர் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், விசாரணைக்கு உத்தரவிட்டால் முடிஞ்சு போச்சு. அருண் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டார், சொல்லிடுறேன். ஏன்னா அருண், ஜோதி நிர்மலா சாமி, அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாலசுப்ரமணியம் இவர்கள் எல்லோருமே கூட்டு களவாணிகள். ஸோ இவராக ராஜினாமா செய்கிறாரா என்று பாருங்கள். ராஜினாமா செய்யாவிட்டால் வழக்கு பதிவு செய்யுங்கள், அவ்வளோதான். இந்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இது மாதிரி இன்னும் வண்டியாக டீட்டெயில் இருக்குது. இந்த 90 டாக்குமெண்ட் லிஸ்ட்டு போடுறீங்களா, இந்த டாக்குமெண்ட்டை எடுத்து ஆய்வு பண்ணிங்கன்னா முடிஞ்சு. இப்போது இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை ஐஜி அவர்கிட்ட சொன்னீங்கன்னா எடுத்து இந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருவாரு. ஆய்வு பண்ணிங்கனாலே இந்த அம்மா இந்த 90 டாக்குமெண்ட் எடுத்தால் முடிஞ்சு இந்த அம்மா கதை. இதை பண்ணுங்கள், தானாக ராஜினாமா பண்ணிட்டு போகும். அண்ட் இடைத்தேர்தல் தான் நடத்த முடியாது, அடுத்து உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று இவர்களுக்கு குறிப்பாக தாவேகவினர் விருப்பமாக இருப்பார்கள். அந்த உள்ளாட்சி தேர்தலை நம்பித்தான் சாரியாக தாவேகவை நோக்கி மற்ற கட்சிகளில் இருந்து படையெடுத்து வருகிறார்கள். அப்போ உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும். இந்த மாதிரி ஒரு அதிகாரியை வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளாட்சி தேர்தலை எப்படி நடத்துவீங்க? அவங்க கீழே அந்த மாநில தேர்தல் ஆணையருக்கு தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும். இன்னொன்று அதில் இவிஎம் கிடையாது, பேலட் பேப்பர். எப்படி ஒழுங்காக நடத்துவாங்க? இன்னொன்று, யுவர் ஒர்க்கிங் அண்டர் தி கவர்மெண்ட் தான் உங்களுக்கு இதை கொடுக்குறது. புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்து போனால் போங்கம்மா, உட்காந்து சோஷியல் மீடியாவில் எழுத வச்சுட்ருக்கீங்க. இது எவிடன்ஸு, ஓகேவா? ராஜினாமா பண்ணலன்னா டெய்லி 2 எவிடன்ஸ் எடுத்து விடுவேன். புரிஞ்சுக்கிட்டு சம்மந்தப்பட்டவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு செல்வது அவர்களுக்கு நல்லது. இல்லை என்றால் சிறைக்கு தான் செல்வார்கள். சார், டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு தந்தாங்க. எங்ககிட்ட எதுவுமே கலந்து ஆலோசிக்கல, அவங்களா வந்து முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து டாஸ்மாக் ஊழியர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. துறையோட அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு, சார் எதிர்க்கட்சிகள் தான் தூண்டி விடுறாங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. விக்னேஷ் அவர்கள் புதியவர், விவரம் தெரியவில்லை. எதிர்க்கட்சிகள் தூண்டிவிட்டால் தவறில்லை. எதிர்க்கட்சிகள் நீங்கள் செம்மையாக ஆட்சி நடத்த உதவுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் விக்னேஷ் அவர்களை தாண்டி முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தூய்மை பணியாளர்கள் இடையேயும் டாஸ்மாக் பணியாளர்கள் இடையேயும் மாவோயிஸ்டுகள் ஊடுருவிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழக அரசை மாவோயிஸ்ட் அமைப்பு ஒரு பலவீனமான அரசாக பார்க்கிறது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் கேரளாவில், ஆந்திராவில் தெலுங்கு தேசம் அரசு இருக்கிறது, தெலுங்கானா, கேரளா மற்றும் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசுகள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த மாநிலங்களை ஆளக்கூடியவர்களுக்கு இந்த நக்சல் பிரச்சனை எவ்வளோ பெரிய சிக்கல் என்பது நன்றாக தெரியும். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் இந்த நக்சல் வன்முறையால் மிகப்பெரிய சேதத்தை கடந்த 30 ஆண்டுகளாக சந்தித்தவை. அதற்கென்றே இந்த நக்சலைட்டுகளை வேட்டையாடுவதற்கென்று கிரே ஹவுன்ஸ் என்ற ஒரு பிரிவை உருவாக்கி சில நக்சலைட்ஸ்லாம் ஒழிஞ்சிட்டாங்கன்ட்டு தூங்க போயிடல. அவங்க இன்றும் விழிப்போடு இருக்கிறார்கள். தமிழகத்தில் மாட்டிய பல மாவோயிஸ்டுகளை அடையாளம் கண்டு தகவல் சொன்னது ஆந்திர காவல்துறை, தெலுங்கானா காவல்துறை. அங்கேருந்து இங்கே வாட்ச் பண்ணிருப்பாங்க. சார் உங்கள் ஏரியாவில் அந்த குறுக்கு சந்தில் ஒருத்தர் இருக்கிறான் சார், அவனை போய் பிடிங்க சார்னு ரிப்போர்ட் போட்டு அனுப்பிச்சுடுவாங்க. அந்த அளவுக்கு தே ஆர் ஷார்ப். அண்டு த்ரூ அவுட் நார்த் இந்தியா அவர்கள் கடுமையாக வேட்டையாடப்படுகிறார்கள். பலர் சரணடைந்து விட்டார்கள். ஆயுதம் தூக்கியவர்கள் பலர் சரணடைந்து விட்டார்கள். ஸோ அந்த மூமெண்ட்டில் எஞ்சி இருக்கக்கூடியவர்கள் அந்த ஐடியாலஜி அட்வான்ஸ் பண்ணணும்ல, தமிழகத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள். காவல்துறையால் அடையாளம் காணப்படாமல் அமைப்பில் இருந்த மாவோயிஸ்டுகள் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரிகளில் சேர்ந்திருக்கிறார்கள். திருப்பதியில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள். அண்ட் இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஐஐடி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, இது மாதிரியான இன்ஸ்டிடியூஷனில் மாலதிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெரியார் அம்பேத்கர் ஸ்டடி சர்க்கிள்னு இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் அப்படின்ட்டு ஒன்று தெரியும். ஐஐடிலலாம் கூட இருந்தது, பிரச்சனை பண்ணாங்க. ஆமாம், அந்த ஸ்டடி சர்க்கிள்ஸ்ல எல்லாம் ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள். இது போக இதை விட ஆபத்தான விஷயத்தை சொல்கிறேன். எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும்
கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, புரியுதுங்களா? ரெகுலர் எம்ப்ளாயீஸ்ன்றது வேறு, இது போக ஒப்பந்த தொழிலாளர்கள் இருப்பார்கள். அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை ஒன்றிணைத்து சங்கம் கட்டி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வைக்கும் முயற்சியில் இந்த மாவோயிஸ்டுகள் ஈடுபட்டிருக்கு. அங்கங்கு திடீர்னு போராட்டம் எழுந்ததென்றால் இந்த அரசால் சமாளிக்க முடியாது, எந்த அரசாலும் சமாளிக்க முடியாது. இதற்குத்தான் நான் மீண்டும் மீண்டும் உள்நாட்டு பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டும், சரியான அதிகாரியை அதற்கு நியமிக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். யார் இப்போ உள்நாட்டு பாதுகாப்பு டிஜி இருக்கான்றதை விரிவாக சொல்லிட்டேன், அதனால் நான் சொல்ல விரும்பல. நான் சொல்லிடுறேன் சார். சொல்லுங்கள். ஷிஃபாஸ் கல்யாண், பாக்கர்லா ஷெஃபாஸ் கல்யாண் என்ற அதிகாரி இங்கே இருக்கிறார். இந்த பணிக்கு துளியும் சரிப்படாதவர் அந்த அதிகாரி. ஏன்னா சார், குறிப்பாக வந்து திமுகவுடைய திறமையே இந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாம் ஒரு டூல் கிட் போல இயங்க வச்சு ஆட்சியை கவிழ்க்கிறது தான். இவர் வந்து எப்படிப்பட்டவர்னா, நான் ட்ரெயினில் போகிறது புக் பண்ணி போகிறேன், அது கூட தெரியாமல் ஒரு இருந்து அப்படி கண்காணிச்சிருக்காங்க. நான் இப்படிப்பட்ட ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வீர்கள்? இந்த விஷயத்தில் தமிழக அரசு கோட்டை விட்டால் செய்பா, குழந்தை அரசுப்பா, பாவம் பண்ணலாம், மத்திய அரசு வேடிக்கை பார்க்காது. விரைவில் தமிழகத்துக்கு புதிய ஆளுநர் வர இருக்கிறார். அவர் இதற்கு முன்பு எங்கே இருந்தார்? மத்திய உளவுத்துறையின் இயக்குனராக இருந்தவர் தான் அந்த புதிய ஆளுநர். இதுதான் ஒரு முழு நேர வேலை. ரவியாவது செக்யூரிட்டி அட்வைசராக தான் இருந்தார். இவர் மத்திய உளவுத்துறையோட இயக்குனர். போன மாதம் தான் ரிட்டையர் ஆனார். இவ்வளோ ஷார்ப்பாக இருப்பார். அவரை தமிழகத்துக்கு ஆளுநராக நியமிக்கலாமா என்று ஆலோசித்து வருகிறார்கள். நம்ம புதிய அரசுப்பா, பாவம்பா என்றெல்லாம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். ஏன்னா இது நாட்டின் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. ஸோ துரிதமாகவும் விரைவாகவும் உரிய நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும். இது விளையாட்டு விஷயம் அல்ல அப்படின்றத முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான கிளர்ச்சியாளர்கள் பண்ணுற தொடர் போராட்டங்கள் ஆட்சியையும் அரசையும் இன்ஃபேமஸ் ஆக்கும் சார். இன்ஃபேமஸ் ஆக்குறதோடு மாலதி, எந்த இன்வெஸ்டர் உள்ளே வருவான்? நீங்கள் 1.5 ட்ரில்லியன் நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. 1.5 ட்ரில்லியன் எவ்வளோன்னு தெரியுமான்னு தெரியல. 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் ஆக போகிறேன்ட்டு யார் who will come and invest? ஏன்னா அதிமுக ஆட்சியில் இதை பண்ணி அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனால் அதே தான் வந்து திமுக ஆட்சிக்கு வரும்போது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. நிறைய பேர் வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. எஸ், சிம்பிளாக சொல்கிறேன் தம்பி, நீ என்ன தான் ஏகப்பட்ட பணம் வச்சுருந்தாலும் ஃபேக்ட்ரி ரன்னே ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு எவனாவது வந்து 2000 கோடி போடுவானப்பா. நான் ஏன் 2000 கோடி போடணும்? ஒரு பொட்டி கடை வைக்கிறதுனா சொல்லுங்க, கடை வந்து உடைப்பேன்னு சொன்னா நம்ம இது பொட்டி போடுவோமா? சிம்பிள். பொட்டி கடை எளிதாக சொன்னான் தம்பி, சிம்பிள். ஒரு 50,000 ரூபாய் முதலீடு போட்டு பொட்டி கடை அந்த இடத்துல வந்து தகராறு பண்ணுவாங்க, ரவுடி பசங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச போடுவாங்க, அவ்வளோதான். அடுத்ததா நேற்று தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகளில் ரொம்ப முதல் முறையாக முதல் முறையாக தான் சார் நேற்று பிரம்மாண்டமாக ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு சார். அண்ணாமலை அவர்கள் தலைமையில் வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோ ட்ரக்ஸ் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதுலேயும் வந்து முக்கியமான அவர் சொன்னது, கட்சியில் என்னைக்கு 50 லட்சம் பேர் இறங்கிட்டாங்களோ நேற்று சொன்ன மாதிரி தெரியலையே, அது முன்னாடி சொன்னது நேற்று சொல்லியிருக்காரு சார். ரைட், ஓகே. ஆனால் நிச்சயமாக அரசியல் இயக்கமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு விவாதிக்கணுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. சரி, அப்போ 50 லட்சம் வந்ததுக்கப்புறம் விவாதிக்குமா சார்? ஏன் விவாதிக்க வேண்டான்னு முடிவெடுத்தேன்றதை சொல்கிறேன். அவர் ஒரு சீமானின் மற்றொரு வடிவம். பேசுறது பூரா பொய். ஏழை விவசாய குடும்பத்துலேருந்து வரேன்றாரு. அஃபிடேவிட் எடுத்துப்பாரு, 53 ஏக்கர் சொந்த நிலம் இருக்குது. இன்னும் பாகம் பிரிவினை பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு 30 ஏக்கர் வரும். கோயம்புத்தூர் சைடு நல்லா விளையிற சைடு, கரூர் சைடு 60 ஏக்கர் 70 ஏக்கர்னா என்ன விலை தெரியுமா? ஏழை விவசாய குடும்பமா? ஃப்ரெண்டு தான் ஏதோ சாப்பாடுக்குன்னு காசு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? அதுவும் வந்து உருட்டராக இருப்பார். ஐபிஎஸ் ட்ரைனிங் இருந்த போதே அகாடமியில் சாட்டர்டே சண்டே லீவான். ஃபஸ்ட்டு சாட்டர்டேலாம் லீவ் கிடையாது. சாட்டர்டே சண்டே ஆல்கஹாலிக் அனானிமஸுக்காக இவரை பிரச்சாரம் பண்ண சொன்னாங்களாம். இவர் இந்த தேஜஸ்வி சூரிய குஷ்டு ஃப்ளைட்டில் எமர்ஜென்சி கேட்டு திறந்தாங்க, ஞாபகம் இல்லை? போதலை பண்ணது அது. அதுவும் பறந்துட்டு இருக்கும்போது ஏமா அது தொட்டாலி சிக்கல்மா? அது போதலை குஷ்டு பண்ண வேலை அது. அதுதான், இப்படி ஒரு தப்பை கூட யாரால எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர் பண்ணுற வேலையாமா அது? பொய், பூரா பொய். தாவக அரசு நல்லா பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொன்று சொன்னார், மத அரசியல் வேணாமா, இந்த சாக்கடை அரசியலை விட்டு ஒழிக்கணுமா. திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு சின்ன புள்ள சித்தி கொடுமையிலேயே செத்ததை வந்து மதமாற்றம்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து இழுத்தது இந்த அண்ணாமலை தான். பிஜேபி பிரசிடென்ட் ஆனவொன்னே ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் இதுதான். ஞாபகம் இருக்கா? அதான் சிஸ்டருங்கெல்லாம் பிடிச்சி ஜெயிலில். ஆமாம், சகாயமேரின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். எங்கள் ஊர் திருக்காட்டுப்பள்ளி. அப்புறம் இவர் அண்ணாமலை பிஜேபியில் இணைந்ததும் கலந்து கொண்ட முதல் நிகழ்ச்சி எது தெரியுமா? மதகலவரத்தை தொடங்கலான்ட்டு எனது அருமை நண்பர் திரு முருகன் அவர்கள் வேல் யாத்திரை நடத்திட்டு இருந்தால அங்கே தான் கலந்துக்கிட்டார் முதல் நிகழ்ச்சியில். டிஎம்கே ஃபைல்ஸ்னு வெளியிட்டீங்களே, 2 டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டீங்களே, கேஸ் போட போகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோவில் முக ஸ்டாலின் ஊழல் செஞ்சுருக்காரு. ஆல்ஸ்டோம்ன்ற நிறுவனத்துக்கிட்டேருந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு. நான் வழக்கு போட போகிறேன். நீங்கள் என்னாச்சு அந்த வழக்கு? யார் அந்த சாருன்னு டீட்டெயில் வெளியிட போகிறேன்னு சொன்னீங்களா, என்னாச்சு? பூரா பொய். 2 பேரும் மேடை ஏறி கையில் மைக்கு கிடச்சிச்சுன்னா வெறும் கதை. அதுவும் திமுக ஆட்சி அகற்றாமல் செருப்பே போட மாட்டேன்.
அப்புறம் நயினார் அண்ணன் கிட்ட கையில எடுத்து கொடுக்க சொல்லி போட்டுக்கிட்டாரு. ஏதாவது ஒன்று பிரச்சனை, இவரோட சொத்து மேட்ரு ஏதாவது ஒன்று வெளில வந்துச்சுன்னா சாட்டையில் அடிச்சுக்கிறது. தாவேக ஆட்சி நல்லா தான் இருக்கான், புதிய ஆட்சியாக கை தூக்கி விடணுமா, கை தூக்கி விட்டு நல்லா வாழ்த்து அது பாட்டுக்கு ஆட்சி பண்ணிட்டு போகுது. நீ எதுக்கே 2031 ஆட்சி மாற்றம் வருன்ற சொல்லுப்பா. அப்புறம் கட்சி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் என்னதான் சொல்றது, அவங்களே ஆட்சி ஆளணும், நாங்க சும்மா கட்சி நடத்தணும்னு சொல்ல முடியும். என்ன அப்போ சொல்லு, தாவேக ஆட்சி மேல விமர்சனத்தை வையே, குதிரை பேர நடத்துதுன்னு பேசு மேடையில். தூய சக்தி ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்றாங்க, என்ன எம்எல்ஏங்களை குட்காவ ஆளை தூக்கி உள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லு. ஏன் என்ன பிரச்சனை? ஒருவேளை ஃபியூச்சர்ல தாவேக கூட கூட்டணி வைப்பாரு போல. விஜயோட பாப்புலாரிட்டி உச்சத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் விமர்சனம் போனோம்னா முரட்டடி விட்டுன்னு பயந்துக்கிட்டு அதை தொடாமல் ஒதுங்கிறது. இங்கே தாவேகாவுக்கு மாற்று சக்தினா தாவேகா விமர்சனம் பண்ணுங்க சார். தூய சக்தி ஆட்சின்னு சொல்கிறீங்க, குட்கா வித்தாளை கொண்டு போய் கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எதிர்கட்சிகள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், குதிரை பேரம் நடத்துறீங்கன்னு சொல்லுங்கள். எதுக்கு ரிசைன் பண்ணிவிட்டு உங்கள் கட்சியில் எதுக்கு சார் வந்து சேர்றாங்கன்னு கேளுங்க. கை தூக்கி விட்றீங்களா? பேசுறது பூரா பொய்ப்பா. இவரும் அதிபருக்கும் வேறுபாடே கிடையாது. ஆனால் ரெண்டுக்கும் விதை போட்டது திமுக. எப்படிலாம் தாவேகாவுக்கு தொல்லை கொடுக்கணுமோ அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த நாம் தமிழர். இது ரெண்டையும் திமுக அதற்கு பயன்படுத்துவதற்காகத்தான் இவர்களுக்கு ஃபண்டிங்லாம் பண்ணி வளர்த்து விட்டுருக்கு. அதிபருக்கு முழு உதவி திமுக தான். இவருக்கு மட்டும் யார்? மதவாத அரசியல் செய்ய மாட்டார், சாக்கடை அரசியல் இதோட விட்டுணுமா? அப்போ 6 வருஷமா நீ சாக்கடை அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தியா? இவருக்கு அண்ணாமலைக்கு நம்ம அறிவாளி நினைப்பது தவறு இல்லைம்மா, ஆனால் மற்ற எல்லாரும் முட்டாள் நினைக்கக்கூடாதுல்ல. நீங்கள் அறிவாளி தான் சார், மற்றவனும் அறிவாளியாக இருக்கலாம் இல்லையா? சார் அடுத்து இன்னொன்று வேறு சொல்லியிருக்காரு சார், வி த லீடர்ஸ் அமைப்பு நாட்டின் பிக்கஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டா. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு? ஆன்லைனில் மெம்பர்ஷிப் சேர்க்கறது ஏற்கனவே தாவேக பண்ணிடுச்சு. இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு சொல்லு. இதே மாதிரி கபடி லீக் நடத்தும் போது வருஷம் கபடி லீக் நடத்துகிறேன்னு சொன்னார், மோடி கபடி லீக் நடத்துகிறேன்னு சொன்னார், அதோட அதை விட்டாச்சு. இது மாதிரி இப்போ இந்த மாலதி சொன்னாங்களே செருப்பு போட மாட்டேன்ட்டு, ஃபுல் ட்ராமாப்பா. அண்ணன் அதிபர் அடிச்சு விட்றாரு பார்த்தியா, துப்பாக்கியில் என் ஃபோட்டோ ஒட்டியிருந்தான்னு. அந்த கேட்டியா அந்த கதையை? சிஎஸ்எஃப் வெளிநாட்டில் விமானத்துக்கு போனாராம். போகும்போது அந்த சிஎஸ்எஃப் ஃப்ரிஸ்க் பண்ணுவாங்கல்லம்மா, ஃப்ரிஸ்க் பண்ணுவோம். அண்ணே நான் நம்பால தானே. அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கோ எங்கேயோ போனாரான், அவனுக்கு தமிழே தெரியாதான். அவன் அதிபரோட வீடியோவை பார்த்துட்டு நாம் தமிழரில் ஜாயின் பண்ணிட்டான். அடிச்சு விடுறது. 2 பேரும் தமிழக மக்களின் நகைச்சுவைக்கு பயன்படுவார், அவ்வளோதான். சீரியஸாக போய்ட்டு இருந்தாலும் காண்டாகும்ல நமக்கு. இப்போ மக்களின் காதுகள் பாவம் இல்லையா? அதெல்லாம் பாவம் இல்லை, ஜாலியாக சிரிச்சுட்டு போயிடணும்ப்பா. சீரியஸாக டென்ஷன் ஆகுது, அதெல்லாம் இவ்வளோ சீரியஸெல்லாம் எடுத்துக்கூடாது. ஜாலியாக சிரிச்சுட்டு கதைகள், அண்ணாமலையின் இன்றைய கதைகள் அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இல்லைங்க சார், இன்னைக்கு நீங்கள் நகைச்சுவையாக பேசினாலும் கூட 50 லட்சத்தை நெருங்கா, இன்னொரு 3 வருஷத்தில் நெருங்கின்னு நினைக்கிறேன். நெருங்கா அன்னைக்கு அரசியல் பேசுவார், அன்னைக்கு பேசலாம் சார். வாழ்த்துக்கள் சார். சரிங்க சார், நன்றி சார். இருங்கம்மா. நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைஷாவில் குடியிருக்கும் அதிகாரிகள் மற்றும் அந்த டைஷா குடியிருப்போர் சங்க நிர்வாகிகளுக்கு ஒரு தகவல். இன்று ஒரு தகவல்னு சொன்னல, இன்று டைஷாவில் திரு அருண் அவர்களுக்கு 5வது மாடியில் வீடு ஒதுக்கப்பட்டுள்ளது. சொந்தமாக வாங்கியிருக்கிறார் அவர், சரியா? அவரது மனைவி திருமதி யமுனா தேவியும் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் என்பதால் அவருக்கும் ஒரு வீடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அருணுடைய வீடு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மேலே ஒரு வீடு இருக்குது, அங்கே தான் நாய் வளர்ப்பாங்க. நாய் ஒரு தனி வீடு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இது 5வது தளம் இவருடைய வீடு, 6வது தளம் அவருடைய வீடு. இது போல் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு தானே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இப்போ மேல் மாடிக்கு போகணும், 6வது தளத்துக்கு போக வேண்டும் என்றால் எப்படி போக வேண்டும்? இப்போ நீங்கள் 6வது தளத்தில் இருக்க ஒரு வீடுக்கு போகணும், எப்படி போவீங்க? அப்படியே வெளியே போய் லிஃப்ட்டில் போய் மேலே போயிடுவேன். எந்திரிச்சு போய் கதவை திறந்து வெளியில் நடந்து அந்த லிஃப்ட்டுக்கு போய் மேல் வீட்டுக்கு போகிறதுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு லிஃப்ட் இருந்தா? லிஃப்ட்டே வச்சிட்டாங்களா? வச்சுட்டாங்க. 5வது மாடிலேருந்து 6வது மாடி போய். எஸ், அசோசியேஷனில் பர்மிஷன் ஆகணும்ல. மேல் தளத்தை இடிக்கிறிய, இந்த கட்டடத்தோட ஸ்திரத்தன்மை அடி வாங்கி பக்கத்து வீடு கிராக் விட்டுச்சுன்னா? படி கட்டிக்கிட்டலாம் இல்லை, டேரெக்டாக லிஃப்ட்டு சார். நம்பவே முடியல சார். அசோசியேஷனில் பர்மிஷன் ஆகணுமா? நம்ம கல்ல ஃபோன் பண்ணி ஒரு அதிகாரிகிட்ட கேட்குறேன், என்னது லிஃப்ட்டா? நான் பக்கத்தில் தானே கூடியிருக்கேன். இப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரான பிறகு கட்டப்பட்ட லிஃப்ட். இப்போ சரி, இந்த தகவல் உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சது? அதாவது வீட்டுக்குள்ளே தானே சார் லிஃப்ட் வச்சிருக்கா? அப்படி வீட்டுக்குள்ள எத்தனை மணி தூங்குறேன் எல்லாத்தையும் ஆறுதையும் சொல்கிறான்னு தெரியல அப்படின்னு பெயர் சொல்ல விரும்பல. ஓய்வு பெற்ற ஒரு டிஜிபி என்னிடம் சொல்வார். அவர் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கும்போது அவருடைய துறையில் நடந்த ஒரு தகவலை அவர்கிட்ட அழைத்து சொன்னேன். இருக்காதேப்பா அப்படின்னாரு. சார் செக் பண்ணுங்க சார் அப்படின்னேன். அப்புறம் செக் பண்ணிட்டு, சங்கர் யூர் ரைட், ஒரு தகவல் வரும்னு தெரியும் எனக்கு, போக நுழையாத இடத்துல கூட நீ பூந்து தகவல் எடுத்துருவ சங்கர் என்று அவர் பாராட்டினார். இது எனக்கு தொழில். 18 வருஷமாக நான் இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டேன், சரியா? அதனால் யாருக்கும் தெரியாமல், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாமல் லைட்டாக தண்ணி ஊற்றி இடிச்சு லிஃப்ட் வைக்கலான்னு நீ நினச்சேன்னா கண்டுபிடிச்சிரு. புரியுதா? நன்றி சார்.